ஒரு வசனத்தை நாம் வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து போகிறோம். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு 24:3 வாசியுங்கள். பின்பு அவர் ஒலிவ மணல் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையிலும் நாங்கள் கூடி வரும்படி நீர் பாராட்டின தயவுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, வந்த ஒவ்வொருத்தரோடும் நீர் பேசுவீராக, இடைபடுவீராக. எங்கள் திருச்சபையானது உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட்ட ஒரு திருச்சபையாய், காத்திருக்கிற ஒரு மனவாட்டியாய் எப்பொழுதும் இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். இந்த மாலை வேளையிலும் நீர் இடைபடுங்கப்பா, நீங்கள் பேசுங்க. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. நாம் இன்றைக்கி மிக முக்கியமான சில விஷயங்களை நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் சீஷர்கள் வந்து இயேசுவை கேட்கிறார்கள், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததான ஒன்று. ஆனால் என்ன, காலதாமதம் நாம் நினைக்கிறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய வியூவில் 2000 வருஷம் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறதுனால இன்னும் அந்த வருகையை பற்றினதான சிலருக்கு அது கொஞ்சம் உணர்வு இல்லாமல் போகுது, கொஞ்சம் கொஞ்சமாக நிர்விசானமாக மாறுது. அதே வேளையில் கர்த்தருடைய வருகை என்பது காத்திருக்கிறவர்களுக்கோ தேவ பலனை போல இருக்கிறது. நாம் அதை எதிர்பார்த்துருக்கிறோம், ஒரு கூட்டம் எதிர்பார்த்து காத்திருக்கிறது. அப்போ இந்த வருகையை பற்றி பார்க்கும் பொழுது இந்த வருகைக்கான அடையாளங்கள் என்ன? ஏன்னா அந்த அடையாளங்களை வச்சு தான் நம்ம இன்னும் ஆயத்தப்பட முடியும். சில விஷயங்கள் நடக்கும்போது அந்த அடையாளங்களை வச்சு நம்ம இன்னும் அதிகமாக கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட முடியும். உதாரணமாக, முதலாம் வருகைக்கு நட்சத்திரத்தை பார்த்தபோது அவர்கள் அதிகமாய் புறப்பட்டு ராஜாவை சந்திக்க புறப்பட்டு வந்தார்கள். அந்த அடையாளம் அவர்களை தேவனை நோக்கி திருப்புகிறது. அதே மாதிரி தான் இந்த அடையாளங்கள்லாம் இருக்குது. இன்னொரு விஷயம், அடையாளங்கள் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, வசனம் சொல்லுகிறது, அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வேத வாக்கியத்தை அவர் உறுதிப்படுத்தினார். அப்போ இந்த அற்புத அடையாளங்களை வைத்து பார்க்கும்போது, இந்த அடையாளங்கள்லாம் வைக்கும் போது வேத வாக்கியம் எந்த அளவுக்கு நம்முடைய காலத்தில் 100% நிறைவேறுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ சீஷர்கள் கேட்குற அந்த கேள்வியை நல்லா கவனித்து பாருங்கள். உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? அப்போ வருகையை ஒட்டி வேறு இன்னொரு சம்பவமும் நடக்க போகுது. நம்ம பொதுவாக வருகையை பற்றி மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம், வருகையை பற்றி மட்டும்தான் நினைக்கிறோம். ஆனால் வருகையோடு கூட இன்னொரு விஷயமும் நடக்குது. அதனால தான் சீஷர்கள் சேர்த்து கேட்குறாங்க, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? இந்த இடத்துல ஒரு சின்ன காரியத்தை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு செய்திக்கு போகிறேன். உலகத்தின் முடிவு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தின் முடிவு என்பது வேறு, பூமியினுடைய முடிவு என்பது வேறு. த டிஃபரன்ஸ் பிட்வீன் த எர்த் அண்ட் வேர்ல்டு. இப்போ நம்ம எல்லாருமே உலகத்தின் முடிவு, உலகம் முடிய போகுது அப்படின்னு உடனே இந்த பூமி அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர்லாம் கூட சொல்கிறாங்க, ஒரு கிரகம் வந்து நம்ம பூமியோட மோத போகுது, அதோட பூமி இல்லாமல் போயிட போகுது. இந்த பூமி, இப்போ நாம் இருக்கிற இந்த பூமி இன்னைக்கு வருகை வந்தால், நான் ஒரு அடையாளத்துக்கு சொல்கிறேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இன்னைக்கு வருகை வந்தால் இதுக்கப்புறம், வருகைக்கு அப்புறம் குறைஞ்சபட்சம் 1007 வருஷம் இருக்கும். குறைஞ்சபட்சம் 1007 வருஷம் இந்த பூமி இருக்கும். இன்னைக்கு வருகை வந்தால், வருகை என்னைக்கு வரும் நமக்கு தெரியாது. வருகைக்கு அப்புறம் 1007 வருஷம் கண்டிப்பாக இருக்கும், அதுக்கு மேலேயும் இருக்கும். எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு 7 ஆண்டு கால உபத்திரவ காலம் இருக்கிறது. அந்த உபத்திரவ காலம் இந்த பூமியில் தான் நடக்கும். உபத்திரவ காலத்தின் முடிவில் இயேசுவின் 1000 வருஷ அரசாட்சி இருக்கிறது. அந்த 1000 வருஷ அரசாட்சியும் எங்கே தான் நடக்க போகுது? இதே பூமியில் தான் நடக்க போகுது. அப்போ குறைஞ்சபட்சம் 1007 வருஷம் இந்த பூமி இருக்கும். அதுக்கப்புறம் சாத்தான் கட்டவிழ்க்கப்பட வேண்டும், அவன் மாக்கோகு கூட்டத்தாரை சேர்த்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு ஒரு யுத்தம், மாக்கோகு யுத்தம். இதெல்லாம் எங்கே நடக்கணும்னு கேட்டால் இந்த பூமியில் தான் நடக்கணும். அதனால் இந்த பூமி நாளைக்கு அழிஞ்சிரும், இன்னைக்கு அழிஞ்சிரும், காணாமல் போயிடும் அப்படிலாம் நீங்கள் நினைக்கவே வேண்டாம். வருகை வந்த பிறகு, அதுக்கு பிறகு குறைஞ்சபட்சம் 1007 வருஷம் இருக்கும் மினிமம். ஸோ அதனால் பூமியினுடைய முடிவு என்பது இது அல்ல. அப்போ உலகத்தின் முடிவுனா என்ன? உலகம் என்பது என்ன? முதல்ல நமக்கு அதுக்கு தெரியணும். ஆதியாகமம் 1:1 கர்த்தர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார்னு இருக்கு. 1:10 தண்ணீரெல்லாம் ஒரு இடத்தில் சேர கடவுது, வெட்டாந்தரை உண்டாக கடவுது, சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார், வெட்டாந்தரைக்கு பூமி என்று பெயரிட்டார்னு இருக்கு. அப்போ இந்த உருண்டை நம்ம பார்க்குறோமே, இதுக்கு பேர் தான் பூமி. அப்போ உலகம்னா என்ன அப்படின்னா, இந்த பூமியில் கர்த்தர் சிருஷ்டிப்புகளை உண்டு பண்ணுகிறார். 3வது நாளிலே மரம் செடி கொடி எல்லாவற்றையும் உண்டாக்குகிறார்.
4வது நாள் சூரியன் சந்திரனை உண்டாக்குகிறார். 5ஆம் நாள் மீன்கள் பறவைகள், 6ஆம் நாள் மிருகங்கள் மனுஷனை உண்டாக்குகிறார். இந்த சிருஷ்டிப்புகள் கிரியேஷன்ஸ், இதற்கு பேர் தான் உலகம், வேர்ல்டு. அப்போ பூமியினுடைய அர்த்தம் வேறு, உலகத்தின் அர்த்தம் வேறு. இப்போ சீஷர்கள் என்ன கேட்குறாங்க, உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன? இப்போ இயேசு கிறிஸ்து உலகம் அழியாதுன்னு சொல்லலை, அதுக்கு அடையாளத்தை சொல்கிறார். என்ன அடையாளம் சொல்கிறாரு? அதே மத்திய 24:37 இயேசு சீஷர்களை பார்த்து சொல்லும்போது சொல்கிற வார்த்தை, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். நோவாவின் காலத்தில் என்ன நடந்துச்சு? பூமி அழிஞ்சிச்சா, உலகம் அழிஞ்சிச்சா? உலகம் தான் அழிஞ்சிச்சு. ஏன்னா உலகத்தில் உள்ள சிருஷ்டிப்புகள் அழிக்கப்பட்டது. பூமி இரவும் பகலும் 40 நாள் என்ன பண்ணுச்சு? சுத்திக்கிட்டே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதே பூமி தான், இப்போவும் நாம் அந்த பூமியில தான் இருக்கிறோம். அப்போ உலகத்தின் முடிவு என்பது சிருஷ்டிப்புகளின் முடிவு. அதைத்தான் கேட்குறாங்க. இப்போ என்ன நடக்கும்? சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு 7 வருஷம் கழிச்சு இயேசு கிறிஸ்துவின் 1000 வருஷ அரசாட்சி தொடங்கிறதுக்கு முன்னாடி மிகப்பெரிய யுத்தம் ஒன்று பூமியில் வரும். அதுக்கு பேர் அர்மேகதான் யுத்தம்னு பேர். மெகிதோ பள்ளத்தாக்கள் நடக்கும். அந்த அர்மேகதான் யுத்தத்திலே பூமியானது முழுவதுமாக 1,44,000 பேரை தவிர மற்ற எல்லாருமே கொண்டு அழிக்கப்படும். அதற்கு பிறகு இதே பூமியில் அந்த 1,44,000 பேரை கொண்டு ஆண்டவர் புதிதாக எப்படி நோவா பேழைக்குள்ளேருந்து வந்து இந்த உலகத்தை திருப்பி கிரியேட் பண்ண மாதிரி இயேசு செய்வார். இதுதான் நமக்கு வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறதான டைம் லைன். ஸோ உலகத்தின் முடிவு என்பது என்னன்னா, மீண்டும் ஒரு விசை. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் ஒரு விசை நான் வானத்தையும் பூமியையும் அசைய பண்ணுவேன், இன்னும் ஒரு விசை நான் சமுத்திரத்து மச்சங்களை எல்லாம் வாரி கொள்ளுவேன். எல்லாம் திருப்பி இன்னொரு தடவை அதே மாதிரி நடக்கும்னு இயேசு சொல்றார். ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசுவின் வருகைக்கான ஒரு அடையாளத்தையும் அதை ஒட்டி அந்த 7 வருஷத்தின் முடிவில் நடக்க போற உலகத்தின் முடிவு, இதற்கான சில அடையாளத்தையும் நாம் பார்க்க போறோம். எதற்காக அப்படின்னு கேட்டா, 7 வருஷத்தின் முடிவில் நடக்க வேண்டிய அந்த அழிவுக்கு இன்னைக்கு உலகம் எந்த அளவுக்கு ஆயத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அந்த 7 வருஷத்துக்கு முன்னாடி வரப்போற வருகைக்கு நாம எவ்வளவு ஆயத்தப்படணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் சொல்லுங்க, புரியுதா? நம்ம வருகைக்கு பின்னாடி 7 வருஷம் கழிச்சு ஒரு அழிவு வரும், பெரிய அழிவு. அதான் நோவா காலத்து மாதிரி நடக்கும். அந்த அழிவுக்கே இன்னைக்கு உலகம் எந்த அளவுக்கு ஆயத்தமா இருக்குதுன்றது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அப்போ வருகைங்கிறது எவ்வளவு சமீபம், கர்த்தர் எவ்வளவு சீக்கிரம் வருவாரு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்க முடியும். அதுக்காக தான் நம்ம இன்னைக்கு இந்த பார்க்க போறோம். மற்ற 24 அவர்கள் கேட்கிற கேள்வி, உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? இப்போ வருகைக்கான அடையாளங்களாக அந்த 4வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் இயேசு 7 அடையாளங்களை சொல்லுகிறார். அந்த 7 அடையாளங்கள் வரிசையா நான் உங்களுக்கு சொல்றேன். பட் இன்னைக்கு நம்ம 7த்தையும் விளக்கமா பார்க்க போறதில்ல. நம்ம முக்கியமா ஒன்று தான் பார்க்க போறோம். ஏன்னா இதுக்கப்புறம் நடக்க போகுது. அங்க 7 அடையாளங்களை இயேசு சொல்லுகிறார். முதலாவது, அநேகரே நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி வருவார்கள். இது முதலாவது. 2வது, யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். 3வது, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம். 4வது, ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம். 5வது, பஞ்சங்கள். 6வது, கொள்ளை நோய்கள். 7வது, பூமி எதிர்ச்சிகள். இந்த 7 அடையாளங்களும் அங்கே இருக்கிறது. அதற்கு பிறகு வசனம் சொல்லுது, இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம்னு இருக்கு. அப்ப இது உபத்திரவ காலத்துக்கு முன்னாடி நடக்க வேண்டியது. இதுக்கு அப்புறம் தான் உபத்திரவ காலமே ஆரம்பிக்கும், வேதனைகள் எல்லாம் ஆரம்பிக்கும். 8வது வசனம் சொல்லுது, இவைகள்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் அப்படின்னு இருக்கு. உபத்திரவ காலத்துக்கு முன்னாடி, அதாவது வருகைக்கு சபை எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னாடி 7 அடையாளங்கள் நடக்கணும். அந்த 7 அடையாளங்களும் இப்ப நடந்துகிட்டு தான் இருக்கு. நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு அடையாளம் கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கு. நம்ம அதில் தான் இருக்கிறோம். ஒன்று என்னது? கொள்ளை நோயில் நம்ம இருக்கிறோம். அந்த கொள்ளை நோய் கிராஸ் பண்ணிட்டு இருக்கு. உலகளாவிய இந்த 7 அடையாளங்களையும் கரெக்டாக நீங்கள் இன்னொரு இடத்துல வரிசை கிரமமாக பார்க்க முடியும். எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 6 முத்திரைகள் இருக்கும். ஒரு முத்திரையும் ஒரு குதிரையாக சொல்லப்படும். 6 முத்திரைகள் இருக்கும். இந்த 6 முத்திரைகளையும் அந்த 6 அடையாளங்களை நீங்கள் பார்க்க முடியும். கரெக்டாக 7வது முத்திரையில் இந்த மத்திய 24 சொன்னது 100% நிறைவேறும். இப்போ நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இது வரைக்கும் நடந்த அடையாளங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல இருந்து அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாம பார்க்க போறோம். இப்போ நம்ம எதை கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? நம்ம எல்லாருக்கும் தெரியும், கொள்ளை நோயை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இந்த கொள்ளை நோயானது 2019 ஆரம்பித்தது. முதல் முத்திரை 2012 உடைக்கப்பட்டது. இதெல்லாம் தனி செய்தி, ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி எடுக்கணும். பட் நமக்கு நேரம் இல்லை. ஒருவேளை நீங்கள் என்ன நம்புவீங்கன்னு நான் நினைக்கிறேன் நான் சொல்றதை. ஆமென். பாதி பேராவது நம்புறீங்க. சோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.
நான் ஏன் நீங்கள் நம்ப மாட்டீங்கன்றதுக்கும் காரணம் இருக்குது. ஏன்னா நமக்கு சுவிசேஷம் சொன்ன ஆள் யார் முதல்ல இந்தியாவுக்கு? ஆமாம், நம்ம அவருடைய பிள்ளைகள். எதையுமே ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம சோதிச்சு பார்த்தா என்ன செய்வோம்? ஏற்றுக்கொள்வோம். அதனால் யார் சொன்னால் என்ன, எதாக இருந்தாலும் ப்ரூஃப் கொடுங்கன்னு கேட்டுருவோம். நம்ம ப்ரூஃப் கேட்குற ஆட்கள். தோமா என்ன கேட்டார்? ப்ரூஃப் கேட்டார் இல்லையா? இன்னைக்கு இருக்கிற சந்ததி என்னதான் கேட்குது? ப்ரூஃப். அது பொய்யா சரியான்றதுலாம் முக்கியம் இல்லை, ப்ரூஃப் வேணும். ஒன்று வாட்ஸ்அப்பில் இருக்கணும், இல்லை யூடியூப்பில் இருக்கணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் அதான் ப்ரூஃப். சரியா? சரி, இருந்துட்டு போட்டோம். இப்போ நமக்கு இந்த கொள்ளை நோய்களுக்கான மிக முக்கியமான அடையாளங்கள் கிராஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். நம்ம இப்போ பார்க்குறோம், 3 வருஷமாக பார்த்துட்டு இருக்கிறோம். 2012 முதலாவது முத்திரை உடைச்சாச்சு. 2019 2வது முத்திரை, இந்த சிவப்பு குதிரை, ஒரு பட்டயம் கொடுக்கப்பட்டது. ஒருவர் கொலை செய்யத்தக்கதான காரியங்களை இப்போ நடந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் முடிவுக்கு வரல. நம்ம போயிட்டே இருக்கிறோம். பூச்சாண்டி காட்டிக்கிட்டே இருக்குது. திருப்பி இன்னொரு லாக்டவுன் வருங்கிறான். திருப்பி இவனும் முடிகிற மாதிரி இல்லை, அதுவும் முடிகிற மாதிரி இல்லை. இவங்களும் மாற்றி மாற்றி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஒரு பக்கம் லாக்டவுன் வருங்கிறான், மாஸ்க் போடுங்கிறான். இன்னொரு பக்கம் யார் வேணால் எங்கே வேணால் போகலாம், எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் ஓப்பன் பண்ணிட்டோன்றான். சரி, கவனிங்க. அப்போது இது 2வது முத்திரைக்கான காலம், கொள்ளை நோய். ஆனால் இனிமேட்டு நடக்க போகிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தடுத்த காரியங்கள் நடக்கும். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு சொன்ன அடையாளங்களில் 3வது குதிரை, கருப்பு கலர் குதிரைன்னு இருக்கும். இந்த குதிரைங்கிறதுக்கான விளக்கம் வந்து சகரியா புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அப்புறமா நீங்கள் போய் படிச்சுங்க. 1 முதல் 6 வசனங்கள் இருக்குது. குதிரை என்பது ஆவி. சகரியா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களில் வெள்ளை கலர் குதிரைனா என்ன, சிவப்பு கலர் குதிரைனா என்னன்னு குதிரைக்கான விளக்கங்களை அங்கேயே ஆண்டவர் கொடுத்துட்டார். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், உங்களுக்கு அதுக்கான விளக்கம் அங்கே இருக்கும். நீங்கள் யூகிக்கவே வேண்டாம். நான் எப்பவும் சொல்லுவேன், ஆண்டவர் நமக்கு கஷ்டமே கொடுக்கல. என்ன கஷ்டம்? நீ எதையும் யோசிக்காதன்ட்டார். ஏன்னா நீ யோசிச்சா தப்பாக தான் யோசிப்பேன். நம்ம யோசிக்கிறது எப்பவுமே இருக்கும், ராங்காக தான் இருக்கும். அதனால கர்த்தர் சொன்னார், உனக்கு நான் அந்த வேலையெல்லாம் கொடுக்கல, உனக்கு ஒரே ஒரு வேலை கொடுக்குறேன், வேதத்தை ஆராய்ந்து பாரு. நீ கேட்குற எல்லா கேள்விக்கும் பதில் எங்கேயாவது ஒரு இடத்துல பைபிளில் இருக்கும். நீங்கள் யூகிக்காதீங்கன்னு சொல்கிறேன். அவ்வளோதான் ஆண்டவர் சொல்கிறார். யூகிச்சிங்கன்னா ஆல்மோஸ்ட் 99% தப்பாக தான் முடியும். எல்லாத்துக்குமான பதில் வேதாகமத்திலே உண்டு. அதை தேடி கண்டுபிடித்து ஆராய்ந்து படித்தால் மட்டும் போதும். ஸோ அப்போ அங்கே குதிரைகள் என்பது ஒரு ஆவியை குறிக்கிறது. அதன் மேலே இருக்கிற ஆள் என்பது அதை நடப்பிக்கிறவனை குறிக்கிறது. கலர் என்பது அதனுடைய சம்பவத்தை குறிக்கிறது. அவ்வளோதான், 3 விஷயம் இருக்குது. அது ரொம்ப சிம்பிள். இப்போ அடுத்து வரக்கூடியது கருப்பு கலர் குதிரை. அது எதை குறிக்கிறது? அவன் ஒரு தராசை பிடித்திருந்தான், எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே என்று சொல்லி இருந்தான். இயேசு இங்கே சொல்றாரு மத்திய 24 கொள்ளை நோய்களுக்கு அப்புறம் பஞ்சங்கள்னு சொல்றாரு. அடுத்து வரக்கூடியது என்ன வரப்போகுது? பஞ்சம். இதான் 3வது குதிரை. இந்த கொரோனா ரொம்ப உச்சத்தில் போயிட்டு இருக்கும்போது 2021 இருக்கும்போது ஆண்டவர் சில காரியங்களை படிச்சுட்டு இருக்கும்போது சொன்னார், கொள்ளை நோய் 2வது கிராஸ் ஆகி 3வது வரப்போகுது, பஞ்சங்கள் வரப்போகுதுன்னு. நாங்கள் அப்பத்திலிருந்தே இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இந்த 2021 11ஆம் மாதம் நவம்பர் மாதம் அஃபீஷியலாக உலகத்தில் பஞ்சம் ஆரம்பித்து விட்டது. அதென்ன அஃபீஷியலாக ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கொள்ளை நோய் கில்லிங் டிசீஸ் இருக்குது பாருங்க, ஆல்ரெடி பூமியில் இருக்குது. ஒரு கொள்ளை நோய் இருக்குது. எபோலா இருக்குது, அதுக்கு முன்னாடி டெங்கு இருக்குது, அதுக்கு முன்னாடி பேர்ட் ஃப்ளூ பறவை காய்ச்சல் இருக்குது, அதுக்கு முன்னாடி வந்து கேமல் ஃபீவர் இருக்குது. இப்படி ஒவ்வொரு கொள்ளை நோய் பூமியில் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு காலத்தில் மலேரியா கூட கொள்ளை நோய் தான், கில்லிங் டிசீஸ் தான் ஒரு காலத்தில் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஒரு நோய் மாத்திரம் உலகளாவிய பாதிப்பை ஏற்படுத்தும். வேர்ல்டு வைட் எல்லா நாட்டையும் பாதிக்கும். அப்படி நமக்கு பாதித்தது தான் கொரோனா. அதே மாதிரி தான் அப்போ அந்த கொரோனா வரும்போது அஃபீஷியலாக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க 2018. டிசீஸ் எக்ஸ்னு ஒன்று வரப்போது உலகளாவிய பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கரெக்டாக 2019 நமக்கு கோவிட் ஆரம்பிச்சிச்சு. 2020 வேர்ல்டு வைடு வந்தது. இப்போ அதே மாதிரி 2021 நவம்பர் மாதம் அஃபீஷியலி யுனைடெட் நேஷன்ஸ் ஐநா சபை, ஐக்கிய நாடுகள் சபை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, பஞ்சங்கள் வந்து ஆரம்பித்து விட்டது. எதற்காக அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் அவங்க சொல்கிறாங்க, பருவநிலை மாற்றம். அதை பற்றி நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். ஸோ பஞ்சம் ஆரம்பித்து விட்டது அப்படின்னு எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா, முதல் நாடு எப்படி சைனாவில் கொள்ளை நோய் ஆரம்பிச்சிச்சோ அதே மாதிரி முதல் நாடு பஞ்சத்தில் ஆரம்பித்த நாடு மடகஸ்கர் அப்படிங்கிற பகுதி. மடகஸ்கரில் பருவநிலை மாற்றத்தின் காரணமாக, பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு சொல்லிட்டு முடிப்பேன் அப்புறமா. ஸோ இப்போ அவங்களுடைய விளைவு என்னன்னா, 6 மாதமாக கிட்டத்தட்ட மழை கிடையாது, 6 வருஷமாக மழை கிடையாது.
எதுவுமே இல்லை. இப்போ ஜனங்கள் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா 6 மாசமாக சாப்பாடுனாலே அவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விவசாயமே கிடையாது. அரிசி இந்த மாதிரி கோதுமை எதுவுமே கிடையாது. வெறும் இந்த இலைகள் பூச்சிகள் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பூச்சிகளை மட்டும் பிடித்து சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு கிடைக்கிறதான அந்த மண்ணில் கிடைக்கக்கூடியதான புழுக்கள் பூச்சிகள் எல்லாத்தையும் எடுத்து சமைச்சு அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ பஞ்சம் ஆரம்பித்ததுக்கு, அதாவது இது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும், உலகளாவிய ஸ்ப்ரெட் ஆகும் என்று சொன்னார்கள். இதைத்தான் நாங்கள் 2021 நவம்பர் மாசத்திலிருந்து சொல்றோம். 3வது குதிரைக்கான அடையாளம் தெரிய ஆரம்பித்து விட்டது. பஞ்சம் உலகளாவிய பஞ்சமாக மாறும். நம்ம ஆட்கள்லாம் சில ஆட்கள்லாம் இருக்காங்க, அதுக்கு காரணம் நீங்களும் ஒரு பக்கம், சரியா? நமக்கு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வந்தா உங்களுக்கு தெரியும் தானே, ஜனவரி 1ஆம் தேதி வந்துச்சுன்னா சென்னையில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு 100-150 தீர்க்கதரிசி இருக்காங்க தமிழ்நாட்டில், இல்லையா? என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு சொல்லி அடித்து போட்டு லிஸ்ட்டு போட்டு புக்கு போட்டு கொடுக்குறவங்க வரைக்கும் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்க, இல்லையா? அந்த 2019 வரைக்கும், 2020 ஜனவரி 1 வரைக்கும் அடித்து நவுத்தி எடுத்தாங்க. நாங்கள் அதுக்கு முன்னாடியிலேருந்தே சொல்கிறோம், அது என்ன 1ஆம் தேதி மாத்திரம் ஆண்டவர் பேசுகிறாரு? ஆண்டவர் தான் 31 நாளைக்கும் ஆண்டவராக இருக்கிறாரு, 365 நாளைக்கும் ஆண்டவராக இருக்கிறாரு. ஜனவரி 1ங்கிறது நமக்கா ஆண்டவருக்கா? இந்த கேலண்டர் முறைப்படி நமக்கா ஆண்டவருக்கா? பைபிள் கேலண்டருக்கும் ஜனவரி 1க்கும் சம்பந்தமே இல்லை, பைபிள் கேலண்டர் வேற. சரி, அது கூட பரவாயில்ல, விட்டுருங்க. அது என்ன ஜனவரி மாதம் 1ஆம் தேதி தான் பேசுறாரு, 2ஆம் தேதி பேச மாட்டேங்கிறார். அதுவும் 365 நாளைக்கும் சேர்த்து பேசுகிறார். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி பேசினா அதுக்கு பேர் வருஷ வாக்கு தத்துவம், பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி பேசினா மாச வாக்கு தத்துவம், டெய்லி பேசினா வாட்ஸ்அப்பில் அது டெய்லி வாக்கு தத்துவம். இப்போ இந்த மாதிரி உங்களை கிளி ஜோசிய மாதிரி ஆக்கி வச்சுட்டாங்க உங்களை. நீங்கள் எப்படி ஆயிட்டீங்க அப்படின்னா, அந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 31ஆம் தேதி நைட்டு வாட்ச் நைட் சர்வீஸில் உங்களுக்கு ராக்கெட் விடுற கவுண்ட் டவுன் ஒன்று இருக்கு. இன்னும் 5 நிமிடங்கள் இருக்கிறது, இன்னும் 4 நிமிடங்கள் இருக்கிறது, இன்னும் 2 நிமிடங்கள் இருக்கிறது, நுழைய போகிறோம். உற்சாகமாக உற்சாகமாக, இன்னும் ஒரே ஒரு நிமிடம். என்ன இது? ஏன் இப்படி? எங்களுக்கு என்ன கொடுமைன்னு கேட்டீங்கன்னா, எங்க சர்ச்சில் இந்த கவுண்டன் விட்டுக்கிட்டே இருப்பாங்க, நாங்கெல்லாம் அப்படியே இருப்போம். பக்கத்து வீட்டுக்காரங்க கடிகாரம் 5 நிமிஷம் ஃபாஸ்ட். 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அவன் பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிருவான், டமன்னு. எங்களுக்கு ஐயோ அவன் முன்னாடி போயிட்டானே, நம்ம பின்னாடி போய்கிட்டு இருக்கிறோமே, பாஸ்டர் வாட்சை பார்த்தாரா இல்லையான்னு கண்ணை திறந்து பார்த்தா எங்க வாட்சில் இன்னும் 5 நிமிஷம் இருக்கும். இப்போ அவன் முன்னாடி, நாங்கள் பின்னாடி. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? எல்லா தீர்க்க தரிசனங்களும் வாக்கு தத்தங்களும் எழுதி உங்க கையில பத்திரமா அட்டை போட்டு கையில கத்தர் கொடுத்துட்டார். அத்தனையும் உங்களுக்கு பொருந்தும், அத்தனையும் உங்களுக்காக தான் கத்தர் கொடுத்திருக்கிறார். அது என்ன, அந்த ஜனவரி 1ஆம் தேதி மாத்திரம். அப்ப நம்ம தீர்க்க தரிசி இதை யூஸ் பண்ணிக்கிட்டான் பாருங்க. 10-20 வருஷமா அடிச்சு விட்டா பாருங்க. ஜப்பானில் பூகம்பம் வரும், பெருநாட்டில் பெரிய பூகம்பம் வரும், சைனாவிலே பிரிட்ஜ் இடியும். ஏப்பா நீ எந்த நாட்டுக்கு தீர்க்க தரிசி? அதுக்கு தான் அந்த ஊர்ல ஒருத்தர் இருக்கிறானே. நம்ம ஊர்ல தானே புயல் வரும்னு ஒரு பையனும் தானா சொல்லல, இல்லையா? இங்க கொரோனா வரும்னு ஒருத்தனா சொன்னானா? ஒருத்தரும் சொல்லல. எனக்கு என்ன கேட்டா, இவனுங்களை விட WHO எவ்வளோ பரவாயில்ல, அவன் 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டான் தீர்க்க தரிசனம். இப்போ என்ன ஆச்சு? 2020 இந்த வருஷம் அடிச்சு நவுத்த போற வருஷம், தங்கம் வெள்ளி பிளாட்டினியம் எல்லாம் வருஷம் எல்லாம் சொல்ல. மார்ச் மாசம் லாக்டவுன் முடிஞ்சிச்சு கதை. 2021 50% தீர்க்க தரிசி அமைதி ஆயிட்டான், ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு கதை முடிஞ்சு. 2021 இன்னொரு 50% இருந்தான், அவனுக்கும் அவன் என்ன நம்பினானா, சரி இந்த வருஷம் சரியாயிரும் போல அப்படின்னு. அந்த வருஷமும் லாக்டவுன், 2வது அலை 3வது அலை, மிச்ச மீதி 95% க்ளோஸ். இன்னொரு 5% பாக்கி இருந்துச்சு. அவன் என்ன முடிவில் இருந்தானா, சரி எல்லாம் ஓஞ்சிரும், 2022 3-2 இருக்கு, அடிச்சு விட்டுருவோம் அப்படின்னு. 3-2 இருக்கிறது, ஆகவே இந்த வருஷம் கர்த்தர் 2 மடங்காய் இவனை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி பேசலான்னு நினைக்கும் போது 1ஆம் தேதியே லாக்டவுன், கதை முடிஞ்சு. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? விசுவாசி நீங்க தான். நீங்க போய் ஜெபம் பண்ணும் போதே, ஆண்டவரே இந்த வருஷம் என்ன நடக்கும், எல்லாம் அது நார்மலாக தான் நடக்கும். எல்லா வருஷமும் என்ன நடந்துச்சோ அதே தான் நடக்கும். போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு என்ன ஆக போகுது பாருங்க.
ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களுக்கு என்ன நியமிச்சு வச்சாரோ அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து தானாய் சேரும். இதை உங்களுக்கு சொல்லணுன்ற அவசியம்லாம் இல்லை. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இப்போ நீங்க போய் தீர்க்கதரிசிக்கிட்ட எனக்கு ஆண்டவர் என்னை பத்தி என்ன சொல்றாரு, உன்னை பத்தி எதுக்கு அந்த ஆள்கிட்ட சொல்லணும்? நீங்க போய் முழங்கால் போட்டா உங்ககிட்டயே சொல்ல போறாரு, நீங்க போட்டா உங்ககிட்டயே ஆண்டவர் சொல்ல போறாரு. நம்ம தான் பேசுகிற தேவனை வச்சிருக்கிறோமே. அதுவும் நீங்க எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? என்ன பேசணும்னு நீங்களே முடிவு பண்ணிட்டு வேற போவீங்க. ஆண்டவர் சொல்லும் போது இன்னைக்கு எப்படியாவது கர்த்தரை ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணி அனுப்பணும். சரி, இப்போ ஆண்டவர் சொல்றாரு 16 வயசுல நீ என்ன திருட்டுத்தனம் பண்ண, 18 நீ என்னென்ன வேலை காட்டின, 21 எவ்வளவு மோசமான, அது ஒத்துப்பீங்களா? அதையும் ஒத்துக்க மாட்டீங்க. உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட் இதெல்லாம் தீர்க்கதரிசி சொல்லணும். அதில் வேற ஒரு சிலர்லாம் வந்து உட்காரும் போதே சொல்கிறான், எப்படியாவது ஆண்டவர் என் பேர் சொல்லி கூப்பிடணும். ஏன் உன் பேர் உனக்கு தெரியாதா? இது எதுக்கு மேடையிலேருந்து கூப்பிடணும்? இதெல்லாம் நமக்கு வந்து காலகாலமாக நம்மளை மாற்றி வச்சிருக்கிற ஒரு விஷயம். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, உன் தேவனாகிய கர்த்தர் மேடையிலிருந்து கூப்பிடுகிறவர் அல்ல, உன் வீட்டிலிருந்து சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிடுகிறதான ஒரு தேவன். இது உங்களுக்கு இது வந்து இப்போ எப்படி ஆயிப்போச்சு. ஆண்டவர் அப்புறம் பேச மாட்டார், நல்லா பேசுவார். நல்லா பேசுகிற தேவன் தான். உனக்கு முழங்கால் போட்டு கதவை சாத்திக்கிட்டு நீ கேட்டுப்பாரு, அவரை மாதிரி தனிப்பட்ட முறையில் உன்னோடு கூட பேசுகிற தேவன் உலகத்தில் வேற யாரும். நம்ம ஒரு செட்டப்குள்ள வந்துட்டோம் பாருங்க. தீர்க்கதரிசிகிட்ட போய் கேட்கறது, எனக்கு என்ன குழந்தை பிறக்கும்? அவரும் கண்ணை மூடி பார்க்குறாரு ரொம்ப நேரமா. நடந்த ஒரு சம்பவம் தான் அது. ஒரு தீர்க்கதரிசிகிட்ட போய் கேட்டாங்க, எனக்கு என்ன குழந்தை பிறக்கும்? அந்த அம்மாவுக்கு 6 மாதம். இன்னும் ஒரு 3 மாதம் வெயிட் பண்ணால் தானா தெரியும். என்ன அர்ஜென்ட் இப்போ? அது தெரிஞ்சு இப்போ என்ன பண்ண போறீங்க கேட்டால் சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் பேர் செலக்ட் பண்ணுவோம். ஏன் 3 மாதம் கழிச்சு தான் பேர் செலக்ட் பண்ணுங்க. இல்லைன்னா பொதுவாக ஒரு பேர் செலக்ட் பண்ணி வச்சுங்க, ஜோசப்னு. பையன் பிறந்தா ஜோசப், பொண்ணு பிறந்தா ஜோசஃபின்னு மாற்றிக்கங்க, கதை முடிஞ்சு, அவ்வளோதான். போய் அவர்கிட்ட கேட்க, அவர் கண்ணை மூடி சுருக்கி திருப்பிலாம் பார்த்து 10 நிமிஷம் கழிச்சு புள்ள குப்புரடிச்சு படுத்துருக்கு, என்னன்னே தெரிலன்னு சொல்லி அமுச்சு விட்டார். இது நமக்கு தேவையா? இந்த மாதிரி தீர்க்கதரிசிகள் இருக்கும்போது நீங்க தான் போறீங்க, அதுக்கு காசு கொடுத்து வேற போறீங்க தீர்க்கதரிசியை சந்திக்கிறதுக்கு. தீர்க்கதரிசி எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கார் பாருங்க. தீர்க்கதரிசியின் பாதுகாப்பு கருதி உங்கள் செல்போனை வெளியே வைத்து விட்டு வரவும். ஏன் வீடியோ எடுத்து போட்டுருவானாமா? விசுவாசிகள் கவனி, நாம் அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கவில்லை. நம்முடைய தேவன் ஜீவன் உள்ள தேவன், கூடவே நிற்கிற தேவன். கர்த்தரை இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேற ஜனம் எது என்று வசனம் சொல்லுங்க. நீங்க கொஞ்சம் மாறிட்டீங்கனாலே எல்லாரும் திருந்திடுவான். உங்களால தான் பிரச்சனை. ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவன் இருக்கத்தான் செய்வான். நீங்க கொஞ்சம் மாறிட்டிய, எனக்கு என்னமோ அந்த கொரோனாக்கு அப்புறம் கொஞ்சம் நீங்க எல்லாம் மாறிட்டீங்கன்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. அல்லேலூயா. கொரோனாவுக்கு அப்புறம் மாறினவங்களும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்ப எப்படி முன்னாடி இருந்தியா? இதுக்கு தான் உன்னை நம்பி நாங்கள் கையை தூக்குறது இல்லைங்கிறீங்களா? ரைட், ஸ்தோத்திரம். கவனிங்க. அப்போ இந்த பஞ்சங்கள் 2022 21 நவம்பர்லேருந்து ஆரம்பித்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பஞ்சங்களுடைய உச்சத்துக்கு பூமி போகுது. இதுக்கப்புறமும் திருப்பியும் சொல்றேன், நல்லா கவனிங்க. இதுக்கப்புறம் பூமி முடிவு பரியந்தம் நாசத்துக்கு என்றுதான் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா பைபிள் கணக்கும் சரி, வேதத்தில் சொல்லப்பட்ட யூத கேலண்டருடைய முறைமையின்படி சரி, நாம கடைசி இடத்துக்கு வந்துட்டோம். நீங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, எல்லாம் சரியாகி திருப்பி பழையபடி ஆகும். ஆகவே ஆகாது. திருப்பி போக 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 மோசமா. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதை விட நிலைமை மோசமா இருக்கா நல்லா இருக்கா? மோசமா தான் மாறி இருக்கு. 20 வருஷத்தை விட இப்ப மோசமா இருக்கா இல்லையா? மோசமா தான், இன்னும் மோசமா தான் போகும். ஆனால் இதில் ஒன்று மட்டும் நிச்சயம், எவ்வளவு மோசமானாலும் அவைகளுக்கு நடுவில் தேவ பிள்ளைகளை கர்த்தர் பத்திரமாய் பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது எல்லா காலத்திலும் பொருந்தும். நோவா காலத்துல இருந்து பொருந்தும். உலகமே அழிஞ்சாலும் தேவ பிள்ளைகளை ஒரு பேழைக்குள்ளே பாதுகாத்துருவார். சோதோம்ல உலகமே அழிஞ்சாலும், சோதம் முழுக்க அழிஞ்சாலும் லோத்தின் குடும்பத்தை கர்த்தர் பத்திரமாய் பாதுகாத்துருவார். எகிப்து முழுவதும் வாதை வந்தாலும் இஸ்ரவேல் இருந்த கோசே நாட்டில் வரவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. பாபிலோன் முழுக்க சிறைப்பட்டு போனாலும் தானியேலையும் அவனுடைய சகோதரர்கள் நண்பர்களையும் கர்த்தர் பத்திரமாய் பாதுகாத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இது எப்பவுமே நடக்கும். உலகளாவிய தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஆனா அவர் சொன்ன முடிவு பரியந்தம் நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, இதெல்லாம் நடக்கக்கூடாது, ஏன்னா நமக்கு வந்துருமோன்னு உங்களுக்கு பயம். இதுல காரணம் என்னன்னா, இதெல்லாம் எனக்கும் வந்துருமோ, அதனால இதெல்லாம் நடக்கக்கூடாது. அதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கும், ஆனா எனக்கு அது வராது, அவ்வளவுதான். ஆண்டவர் சொல்றார், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும்
கேள்விப்படுவீர்கள், ஆனாலும் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையார், பயப்படாதன்றார். ஏன்? இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியது, நடக்க வேண்டியது. ஆனாலும் தேவன் அவைகளுக்கு மத்தியிலே சொல்றார் லூக்கா 21:28, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள் என்று சொல்லுகிறார். இது நடக்கும்போது நமக்கு ஒரு மீட்பை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாப்பார். அதனால் நீங்க பயப்பட வேண்டாம். இதெல்லாம் நடக்கும்போது இப்படிலாம் நடக்கும்போதுன்னு சொல்றாங்களே, பெரிய அழிவு வரப்போதே. அழிவு ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்கட்டும், ஒரு பக்கம் பாதுகாப்பு இருந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அப்ப பஞ்சம் இனி அடுத்த லெவல். இதை சொல்லிட்டு இருக்கும் போதே 2022 ஜனவரியிலேயே ஸ்ரீலங்கா மிகப்பெரிய பஞ்சத்தில் போச்சு. உங்க எல்லாருக்கும் தெரியும் ஸ்ரீலங்காவுடைய நிலைமை கவலைக்கிடமா மாறிடுச்சு. நமக்கு தெரிஞ்சு பாகிஸ்தான் முழுவதுமாக திவால் ஆயிருச்சு. இந்த பக்கம் பர்மா மிலிட்ரி திவாலாகி போச்சு. ஸ்ரீலங்கா ஆயிருச்சு. அதை விட மோசம் இன்னும் 2 மாசத்துல நீங்க பாப்பீங்க நேபாள். ஸ்ரீலங்காவை விட மோசமான கண்டிஷன், உலகளாவிய பஞ்சம் எல்லா நாடுக்கும் பரவிக்கிட்டே இருக்குது. ஏற்கனவே கென்யால சாப்பாடு இல்லாம ஜூல இருந்த எல்லா மிருகமும் செத்து போச்சு. மடகஸ்கர்ல முடிஞ்சிருச்சு. ஹைத்தி தீவு முழுக்க நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமம் முழுக்க ஹைத்தி தீவுல ஜனங்க மண்ணை தான் சாப்பிட்றாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், மண்ணை தான் சாப்பிட்றாங்க. இதெல்லாம் ரிப்போர்ட்ஸ் வெளியிட்டது. கர்த்தர் சொன்ன அந்த 3வது குதிரைக்கான ஆயத்த நிலை. கொரோனாவது ஆரம்பிக்கும் போது சாஃப்டா ஆரம்பிச்சு உச்ச நிலை அடைஞ்சிச்சு. ஆனா பஞ்சம் ஆரம்பிக்கும் போதே பயங்கரமா ஆரம்பிக்குது. பல நாடுகள்ல இன்னைக்கு ஐநாவுடைய ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையினால 170 கோடி ஜனங்கள் வறுமையில வாட போறாங்க, சாப்பாடு இல்லாம. 170 கோடி ஜனங்க, அதாவது உலக மக்கள் தொகையில 1/6 பங்கு பஞ்சத்துல போகுது. இது எல்லாம் நாம இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிற இந்த நேரத்துல உலகத்துல இன்னொரு பகுதியில் நடக்கிறத நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க நினைக்க கூடாது இது ஏதோ லாங் அகோ சோ லாங் அகோ ஒன்ஸ் அப்பான் அ டைம் அப்படிலாம் கிடையாது. இப்ப நம்ம உட்கார்ந்து செய்தி கேட்டுக்கிற இதே நேரத்துல பூமியில இன்னொரு பக்கத்துல இது நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் அங்க நடக்கிற விஷயம். பஞ்சத்தினுடைய உச்சத்துக்கு பூமி போயிட்டே இருக்குது. உணவு பற்றாக்குறை உலகளாவிய 170 கோடி ஜனங்களுக்கு போது. இனி வருகிற நாட்கள்ல இந்த நியூஸை தான் நீங்க அதிகமா கேட்பீங்க. பல நாடுகள் இது நடக்கிறத பார்ப்பீங்க. முதல் தடவை 2018 அதாவது அவங்க ஊர்ல விவசாயம் போயிடுச்சு, மழை இல்லை, அவங்களுக்கு எரிபொருளுக்கு வெட்டுறதுக்கு மரம் கூட இல்லையாமா. அதனால மண்ணை கரைச்சி குழைச்சி இதை சேல்ஸும் பண்றாங்க. சிலருக்கு கொண்டு போய் இது கூட கிடைக்காதவங்களுக்கு சேல்ஸ் பண்றாங்க. இது ஹைத்தி தீவில் நடக்கிறதான ஒரு விஷயம். 2018 இதே மாதிரி தான் டிசீஸ் எக்ஸ்ன்னு சொல்லி கொரோனா வரதை பத்தி ஒவ்வொரு சபைக்கும் சொன்னோம். பல இடங்கள்ல போய் சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஆனா சபை அதை சீரியஸா எடுத்துக்கல. சபை அதை பத்தி ரொம்ப சீரியஸா எடுத்துக்கல. எடுத்துக்கிட்டு சாதாரணமா விட்டுட்டாங்க. ஏன் விட்டா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கொரோனாவுக்கு சபை ஆயத்தப்பட்டிருக்கணும். சபை ஆயத்தப்படுறதுன்னா என்ன? நாங்க என்ன ஆயத்தப்படுறது? உலகமே மருந்து இல்லாம இருந்துச்சு, நாங்க ஆயத்தப்படுறதுனா என்ன? சபை ஆயத்தப்படுறதுனா என்ன தெரியுமா? இந்த கொரோனாவுக்கு 2 வருஷமா மருந்து இல்லாம உலகம் தவிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆந்திரால ஒரு மனுஷன் கண்ணுல மருந்து ஊத்துறேனாரு கொரோனாவுக்கு. கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்ணுல மருந்து ஊத்துறேனாரு. சொன்ன உடனே வண்டி பிடிச்சிட்டு ஓடினா எல்லாரும். ஒரே நாள்ல அந்த கிராமம் கோடீஸ்வர கிராமமா மாறிடுச்சு. ஏன்னா ஜனங்க எல்லாம் படையெடுத்தாங்க, மருந்து கிடைக்குது மருந்து கிடைக்குதுன்னு. ஆனா அந்த மருந்து உண்மையா பொய்யான்னு தெரியாது, அந்த ஆள் என்ன ஆனாருன்னு தெரியாது. மருந்து இல்லாம உலகமே தவிச்சிச்சு. ஆனால் மருந்தை வச்சுக்கிட்டு நாம அத்தனை பேரும் கதவை மூடிட்டோம். மருந்து நம்ம கிட்ட தான் இருந்துச்சு. வசனம் சொல்லுது, இயேசுவின் காயங்களால் நாம் குணமானோம் என்று வசனம் தெளிவா சொல்லி இருந்துச்சு. கொரோனாவுக்கு மருந்து சபைக்குள்ளதான் இருந்துச்சு, ஊழியக்காரன் கையில தான் இருந்துச்சு. ஆனா நாம காலம் காலமா இயேசு சுகமளிக்கிறார், எய்ட்ஸ் சுகமானது, கேன்சர் சுகமானது. எத்தனை மீட்டிங்ல எவ்வளோ போஸ்டர். நான் இல்லைன்னு சொல்ல, ஆமா நடந்துச்சு. நிறைய பேரோட ஜபத்துல பல வியாதி சுகமாச்சு. இவ்வளோ வியாதியை சுகமாக்கின இயேசுவின் நாமத்துக்கு கொரோனாவை சுகமாக்குற வல்லமை கிடையாதா? அப்ப ஏன் இல்ல? இயேசுவின் நாமத்தினாலே கொரோனாவை தவிர மிச்ச எல்லா வியாதிகளையும் சுகமாக்குவீங்க இருக்கு வசனத்துல. நமக்கு எல்லா வல்லமையும் ஆண்டவர் கொடுத்துட்டு போயிருந்தார். ஆனா சபை அந்த நல்ல சான்ஸை விட்டுருச்சு. ஒவ்வொரு சபையும் ஒரு ஹீலிங் சென்டரா மாறி இருக்கணும். சபைக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும்.
விசுவாசி ஒவ்வொருத்தரும், வசனம் சொல்லுது, ஊழியக்காரன் மட்டும் அற்புதம் செய்வான்னு சொல்லல, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் ஆவன. அவர்கள் வியாதியஸ்தர் மேல் கரங்களை வைப்பார்கள், அவர்கள் சொஸ்தமாவார்கள். ஒவ்வொரு விசுவாசி வீடும் ஒரு ஹீலிங் சென்டர். உன் ஏரியாவுக்கு கர்த்தர் உன்னை நம்பி வச்சிருந்தார். நாம மட்டும் ஆயத்தமா இருந்திருந்தோம்னா, ஜெபம் பண்ணி இருந்தோம்னா, சபைக்குள்ள அற்புதம் நடந்திருந்து சுகமாகுதுன்றது கன்ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா, அரசாங்கமே போலீஸ் பாதுகாவலோடு கூட கொரோனா காரனை உள்ள கொண்டாந்துருக்கும். இங்க ஏன் மருந்து இல்லாம கவர்மெண்ட் அலைஞ்சிச்சு. சுகமாக்குற இடமா திருச்சபை மாறி இருக்கணும். யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு சர்ச்சும் சுகமாக்குற சர்ச்சா மாறி இருந்தா நீ சுவிசேஷமே சொல்ல வேண்டாம், 8 கோடி பேரும் சர்ச்சை நோக்கி ஓடி வந்திருப்பான். அதுக்கு பேர் தான் எழுப்புதல். We missed the golden opportunity. 3 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் எச்சரிக்கை கொடுத்தாரு. 2018 இருந்து சொன்னார், கொள்ளை நோய் வரப்போகுது. நம்ம என்ன பண்ண முடியும்? மருந்து கண்டுபிடிக்க வேண்டாம், ஏற்கனவே நம்ம கிட்ட மருந்து இருக்கு. இயேசுவின் நாமம் கையில இருந்துச்சு. நாம மட்டும் விசுவாசத்துல பலப்பட்டு நின்று இருந்தோம்னா இந்நேரம் அப்படியே 10 மடங்கு சர்ச்சு வளர்ந்துருக்கும். நம்ம சான்ஸை விட்டுட்டோம். இப்ப 2வது சான்ஸ் வரப்போகுது. 2வது சான்ஸ். இப்ப என்ன பண்ணணும்? பஞ்சத்தினுடைய உச்சத்துக்கு, இப்ப எப்படி கொரோனா உச்சத்துக்கு போச்சோ அதே மாதிரி பஞ்சத்தின் உச்சத்துக்கு இந்த பூமி போகும். அடுத்து அதான் நடக்கும் வேர்ல்டு வைட். அப்ப பஞ்சத்துல உச்சத்துக்கு நாங்க என்னங்க பண்றது? பஞ்சம் உலகம் முழுக்க வரும், தேவ பிள்ளைகளுக்கு மட்டும் வராது. தேசம் முழுக்க பஞ்சம் வந்தாலும் எலியா இருக்கிற விதவியின் வீட்டுக்குள் மாத்திரம் பஞ்சம் இருக்காது. அங்கே மாவும் எண்ணெயும் குறைவுபடாது. கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒவ்வொரு திருச்சபையும் ஒவ்வொரு விசுவாசி வீடும் இனி போஷிக்கிற ஸ்தலமா மாறும். இது 2வது அடையாளம். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற சான்ஸ். போஷிக்கிற ஸ்தலமா மாறும். இது வரைக்கும் வாங்கினதா கொடுத்தோமான்றதுல கவலை இல்லை. இனி சாப்பாடு இல்லாம ஜனங்க சாகும்போது சபைகள் சாப்பாடு கொடுக்கிற ஸ்தலமாய் மாறும். இதை கர்த்தர் நம்ம கொண்டு உறுதிப்படுத்துவார். இது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. உலகம் முழுக்க வாதம் வந்துச்சுன்னா நமக்கு வரலனா தான் நாம தேவ ஜனங்கள் என்பதற்கு அடையாளம். அந்த டிஃபரன்ஸ் இருந்தால் தான் நம்ம தேவ ஜனம். எல்லாரோடையும் நடக்கும்போது எனக்கும் நடக்குதுன்னா நான் எப்படி அவருக்கு சாட்சியா நிற்க முடியும்? இப்போ உலகம் முழுக்க பஞ்சம் வரும். ஒவ்வொரு விசுவாசி வீடும் ஆகாரம் குறைவுபடாமல் இருக்கும், எண்ணெயும் மாவும் குறைவுபடாமல் இருக்கும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அது உனக்கு கோதுமை மாவா இருந்தாலும் சரி, அரிசி மாவா இருந்தாலும் சரி, எந்த மாவா இருந்தாலும் சரி, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த விசுவாசம் இப்பவே ஆரம்பிக்கணும். நீங்க இப்பவே ஆரம்பிக்கணும். ஆண்டவரே, என் வீடு கொடுக்கிற வீடா மாறணும், என்னுடைய சபை கொடுக்கிற சபையா மாறணும். பசியார வர்றவனுக்கெல்லாம் இங்கே ஆகாரமும் ஆத்மாவுக்கு தேவையான ஆகாரமும் இங்கே இருக்கும். அந்த மாதிரி கர்த்தர் சபையை வித்தியாசப்படுத்துவார். ஊழியக்காரனையும் சபையையும் கர்த்தர் அப்படி உயர்த்துவார். அந்த வித்தியாசத்தை காட்டுவார். இதான் 2வது. இந்த பஞ்சத்தினுடைய உச்சத்துக்கு பூமி போக தொடங்கிருச்சு. இன்னும் யுத்தம்லாம் ஆரம்பிக்கும். இந்த பஞ்சத்தினுடைய முடிவு தான் யுத்தம். இயேசு சொன்னார்ல, யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள். ஏன்னா பஞ்சம் அதிகரிக்க 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 ஜனங்கள் போராட்டம் நடத்த தொடங்குவார்கள். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும் போது அதை அடக்குவதற்கு முடிவாக யுத்தம் வரும். இயேசு சொன்ன அடையாளங்கள் அப்படியே ஒன்று பின் ஒன்றா லைனா வருது பாருங்க. கொள்ளை நோய் முடிஞ்சிச்சு, பஞ்சம் ஆரம்பிக்குது, பஞ்சம் முடியும் போது 4வது முத்திரை யுத்தம். கரெக்டா அப்படியே வரிசையா இருக்கு. இதெல்லாம் நம்ம காலத்தில் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. நாம தான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்குது. ஆனா இதெல்லாம் நடக்குது, நமக்கு ஏதாவது கொஞ்சம் உணர்வு இருக்குதா? அதுதான் கேள்வியே. இதெல்லாம் நடக்குது, நம்ம கண்ணுக்கு முன்னாடி தான் நடக்குது. நீங்க தான் சிலிண்டர் 1000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறீங்க. 240 ரூபா கொடுத்து வாங்கின சிலிண்டர் இப்போ எவ்வளவு கொடுத்து வாங்குறோம்? 1000 ரூபாய் கொடுத்து வாங்குறோம். 30 ரூபாய்க்கு போட்ட பெட்ரோலை இப்போ எவ்வளவுக்கு போடுறோம்? 100 ரூபாய்க்கு போடுறோம். ஆனா உணர்வு இருக்குதா போடும் போது? எல்லாம் அப்படி தாங்க, சீக்கிரத்தில் சரியாகும். எப்போ ஆகும்? 30லேருந்து 100 ஆகி போச்சு பெட்ரோல். இன்னும் சரியாகும், இன்னும் சரியாகும். ஆட்சி மாறினா சரியாகும். ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறாது. முடிவு பரியந்தம் இப்படி தான் நடக்க போகுது. இது ஒரு பக்கம் பஞ்சத்தினுடைய உச்சம். சாப்பாட்டு பஞ்சத்தை மட்டும்தான் சொல்லியிருக்கிறோம். இதுக்கு அடுத்து இன்னொரு பஞ்சம் இருக்குது, தண்ணி பஞ்சம். அது அதை விட கொடுமை போங்க. உலகளாவிய இந்த டேட்டா பேஸெல்லாம் எடுத்து பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ வருத்தமாக இருக்குது. ஆனால் நான் இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு காரியத்தை பைபிள் வசனத்துல இருந்து மட்டும் சொல்கிறேன். வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. வெளிப்பாடு 16:12 வாசிங்க. 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை
ஐப்ராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. இதான் அடுத்து தண்ணி பஞ்சத்தினுடைய கடைசி லாஸ்ட். ஐப்ராத் எனும் நதி என்ன செய்யுமா? வத்தி போகும். ஐப்ராத்துங்கிற நதி எங்க இருக்குது? ஆங்கிலத்தில் யூப்ரட்டிஸ் இருக்கும். யூப்ரட்டிஸ் எங்க இருக்கு? ஈராக்ல இருக்கு. ஈராக்குங்கிறது 2 நதிகளுக்கு உட்பட்ட இடம். யூப்ரட்டிஸ் அண்ட் டைக்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 நதிகளுக்கு உட்பட்ட இடம் தான் ஈராக். இந்த 2 நதிகளுக்கு உட்பட்ட இடத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு, மெசபொத்தோமியான்னு சொல்லுவாங்க. 2 நதிகளுக்கு உட்பட்ட இடம்னு. அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நம்முடைய முற்பிதாவாகிய ஆதி தகப்பனாகிய ஆபிரகாமை மெசபொத்தோமியா தேசத்திலிருந்து கர்த்தர் அழைத்து கொண்டு வந்தார்னு ஸ்தேவான் சொல்வார். மெசபொத்தோமியானா 2 நதிகளுக்கு உட்பட்ட இடம். எங்கிருந்து புறப்பட்டு வந்தார் ஆபிரகாம்? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 31, 32 வசனங்களை வாசிச்சு பாருங்க. ஆபிரகாம் எங்கிருந்து புறப்பட்டாரு? தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் சாராளையும் ஆரோனின் குமாரனாகிய லோத்துவையும் ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தார். கல்தேயர் பட்டணம் எங்க இருக்கு? அதான் சினையார் தேசம், அதுதான் பாபிலோன், அதான் பாபேல். இன்னைக்கு அதுக்கு பேர் தான் ஈராக். இந்த ஒரு பகுதி, இதனுடைய ஒரு பகுதி தான் யூப்ரட்டிஸ், ஐப்ராத். இந்த நதி என்னைக்கு பூமியில வந்துச்சு? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஒரு நதி புறப்பட்டு 4 ஆறுகளாக மாறியது. அதுல 2 ஆத்துக்கு பேரு ஐப்ராத்து, தெக்கேல். இங்கிலீஷ்ல யூப்ரட்டிஸ் அண்ட் டைக்ரீஸ்னு இருக்கும். ஐப்ராத்து, தெக்கேல்னு இருக்கும். இந்த ஐப்ராத்துங்கிறது ஆண்டவர் முதல்ல தோட்டத்தை உண்டாக்கும் போதே உண்டாக்கப்பட்ட ஆறு. கிட்டத்தட்ட 6000 வருஷமா ஓடுற ஆறு. ஆண்டவர் சொல்றாரு, அந்த நதியின் தண்ணீர் வத்தி போகிறது ஒரு அடையாளம். யூப்ரட்டிஸ்க்கு பேரு வத்தாத ஜீவநதி. உலகத்திலேயே சில நதிகள் மட்டும்தான் வத்தாத ஜீவநதின்பாங்க, நம்ம ஊர் கங்கா மாதிரி. இது வத்தி போக தொடங்கி விட்டது. இங்க உள்ளவங்களாம் விவசாயம் பண்ண முடியாம எல்லாம் பாக்தாத்ல இருந்து புறப்பட்டு ஈராக்குடைய தலைநகருக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா வாழ வழி இல்லைன்னு சொல்லி. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் நடக்க வேண்டிய சம்பவத்தினுடைய ஆரம்பம் இப்ப நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இது அர்மேகதான் யுத்தத்தை ஒட்டி நடக்கணும். அதுக்கு முன்னாடி 7 வருஷத்துக்கு முன்னாடி வருகை வரணும். 7 வருஷத்தின் முடிவில் தண்ணி வத்தி போகணும். இப்ப வத்தி போக தொடங்கிருச்சு. அப்பனா கணக்கு பண்ணிக்கோங்க, வருகை எவ்வளவு தூரத்தில் இருக்குன்னு கணக்கு பண்ணிக்கோங்க. இது 6000 வருஷமா ஓடுற நதி இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி வத்தி போக தொடங்கி இருக்கிறது. இதுதான் தண்ணி பஞ்சத்தினுடைய உச்சம். இது பைபிள்ல உள்ள ஆதாரம், அதை தான் சொல்றோம். பைபிள்ல உள்ள ப்ரூஃப், தண்ணி வத்தி போகுது. இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, தூத்துக்குடியில் நல்ல மழை பெய்யுது, கடற்கரை ஓரத்தில் இருக்கோம், எங்களுக்கு ஒன்றும் அப்படி தண்ணி பஞ்சம் இருக்கிற மாதிரி இல்லையே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யார் யார் வீட்டிலலாம் கேன் தண்ணி வருது? கேன் தண்ணி சும்மா கை தூக்குங்க. கை தூக்கல போய் சொன்னீங்கன்னா அப்புறம் அடுத்த வாரத்தில் கேன் தண்ணி கூட கிடைக்காது. இப்போ தூக்குங்க பார்ப்போம் எவ்வளோ கை வருது பாருங்க. கேன் தண்ணி வீட்டுக்கு வரவங்கலாம் அட சும்மா சொல்லுங்க, எங்கள் வீட்லேயும் வருது. இருக்கா இல்லையா? வருதா? வாசிங்க. புலம்பலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. புலம்பல் 5:1 வாசிங்க. கர்த்தாவே, எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருளும். எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருளும். எங்கள் நிந்தையை நோக்கி பாரும். எங்கள் நிந்தையை நோக்கி பாரும். எதை சொல்றாரு? எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருளும், எங்கள் நிந்தையை நோக்கி பாரும். எங்க பிரச்சனையை பாருங்க, நாங்க எவ்வளவு பெரிய சாபத்துல இருக்கிறோம் பாருங்கன்றாரு. எதை பத்தி சொல்றாரு? 4வது வசனம் வாசிங்க. அதுல எங்கள் தண்ணீரை பணத்துக்கு வாங்கி குடிக்கிறோம். கேன் வாட்டர். எங்கள் தண்ணீரை பணத்துக்கு வாங்கி குடிக்கிறோம். காசு கொடுத்து தண்ணி வாங்கி குடிக்கிறதுக்கு பேரு சாபமாமா. இப்ப இல்ல, 2500 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள்ல இருக்கு. கர்த்தர் இந்த பூமியில விலையேற பெற்றதா, பிரீசியஸா, வேற எந்த கிரகத்திலையும் இல்லாத ஒன்னே ஒண்ணு இந்த கிரகத்துல இருக்குதுன்னா அது தண்ணி. இதுக்கு பேரே வாட்டர் வேர்ல்ட். இந்த தண்ணியை காசு கொடுத்து வாங்கி குடிக்கிறதுக்கு பேர் என்னது? சாபம், நிந்தைன்னு இருக்கு வசனம். இன்னைக்கு நம்ம கேன் வாட்டரை வாங்கிட்டு அதுல ஒரு பெருமை, எங்களுக்கு 4 கேன் ஒன்னா போட்டுருவாங்க. எங்களுக்கெல்லாம் தண்ணி பிரச்சனையே இல்லை. அதுல வேற ஒரு சிலர் சொல்றாங்க, எனக்கு கிண்ட்லே பிடிக்காது, அக்வாஃபினா தான். சாபத்தில் அக்வாஃபினா சாபம் தான் பிடிக்கும், கிண்ட்லே சாபம் பிடிக்காது. ஒரு காலத்துல எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, 20 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனாலும் தண்ணியை பிடிச்சி கையில் குடிச்சிருவோம். எந்த இடத்துல வேணாலும் தண்ணியை குழாயில பிடிச்சி குடிச்ச காலம் ஒன்று இருக்கு. இப்போ நம்மளே அதை குடிக்கிறது இல்லை.
இன்னும் பல நாடுகள்ல அரசாங்கம் வாட்டர் பாட்டிலை தடை பண்ணி வச்சிருக்கு. அவன் சொல்றான் தண்ணி இலவசம்தான். இப்பெல்லாம் ஊருக்கு கிளம்புறனால டிக்கெட் எடுத்தியான்னு கேட்க மாட்டான், வாட்டர் பாட்டில் எடுத்துட்டியா. அந்த கொஸ்டின் டிஃபால்ட்டா வந்துருச்சு பாருங்க. சாபம். கடைசி காலத்தில் கர்த்தர் சொன்ன ஒவ்வொன்றும் எவ்வளவு துல்லியமா நிறைவேறுது பாருங்க. தண்ணியை காசு கொடுத்து வாங்கி குடிக்கிற காலம் வந்துருச்சு. இன்னும் நிறைய இருக்கு தண்ணியை பத்தி பேசணும்னா. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, பஞ்சத்தினுடைய உச்சத்துக்கு பூமி வந்து சேர்ந்துருச்சு. இனிமேட்டு தண்ணி 1000 வருஷ அரசாட்சியில தான் நார்மலா இருக்கும். அது வரைக்கும் தண்ணி இப்படி தான் போகும். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வத்திக்கிட்டே போகுது. நிலத்தடி நீர் 1000 அடிக்கு கீழே போயிருச்சாமா. மேலையும் தண்ணி இல்லை, கீழையும் தண்ணி இல்லை, மழையும் பெய்யல, நிலத்தடியிலும் தண்ணி இல்லை. ஆனா இதெல்லாம் தெரியும், பேப்பர்லையும் பார்க்குறோம், நம்மளே தான் போரும் போடுறோம். ஆனாலும் உணர்வு இல்லை. 1000 அடிக்கு தண்ணி இல்லையே, போர் போடுறோமே, ஒரு உணர்வு வர வேணாம். ஆண்டவரே, காலுக்கு கீழே இருக்க தண்ணியும் போச்சு, தலைக்கு மேலே இருக்க தண்ணியும் போச்சு. நாங்கள் இப்போ இன்னும் என்ன செய்வோம்? என் பையனுக்கோ என் பேரனுக்கோ என்ன செய்வோன்ற யோசனை வந்துச்சா? வராது. எசேக்கியா ராஜா மாதிரி தான் நம்பலாம். ஏதோ நம்ம காலத்தில் நல்லா இருந்தால் சரி. கவனிச்சுக்கொள்ளுங்க, ஒரு பக்கம் சாப்பாட்டு பஞ்சம், ஒரு பக்கம் தண்ணி பஞ்சம். இதை விட மோசமான இன்னொரு பஞ்சம் இருக்குது. ஆண்டவர் சொல்றார், வாசிங்க. ஆமோஸ் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. ஆமோஸ் 8:11 வாசிங்க. இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல. சாப்பாடு தண்ணி பஞ்சமும் இருக்கு, தண்ணி பஞ்சமும் இருக்கு, அதெல்லாம் பத்தி பேசல. அடுத்து, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடைக்காத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இதுதான் இருக்கிறதுலே மோசமான பஞ்சம். என்ன பஞ்சம்? இதுவரைக்கும் நம்ம பார்த்தது சபைக்கு வெளியே உள்ள பஞ்சம். இப்ப பார்க்கறது சபைக்கு உள்ள பஞ்சம். அது என்ன? வசன பஞ்சம். வசன பஞ்சம்னா என்னங்க? வசனம் எப்படி பஞ்சம் ஆகும்? யோசிச்சு பாருங்க. முந்தியெல்லாம் பெந்தகோஸ்தே சபைன்னா ஊருக்கு வெளியே எங்கேயாவது கொட்டா போட்டு ஒன்று இருக்கும். 40 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி ஊருக்குள்ள 2 சபை தான் இருக்கும். ஒன்று சிஎஸ்ஐ, இன்னொன்று ஆர்சி. ஒரு பெந்தகோஸ்தே சபை ஊருக்கு வெளியே கொட்டா போட்டுக்கிட்டு டொம்முன்னு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. மொத்தம் 3 சபை இருக்கும், மிஞ்சி போச்சுன்னா 4 சபை இருக்கும். இப்ப அப்படி இல்லை பாருங்க. இப்ப தடுக்கி விழுந்தா சபை தானே. தெருவுக்கு 2 சபை. ஒரு ஏரியால 10 தெரு இருக்குன்னா 12 சபை இருக்கு. இப்படி இருக்கும்போது எப்படி வசன பஞ்சம் வரும்? யோசிச்சு பாருங்க. எனக்கு டவுட்டு. சுத்தி சபை, எங்க பார்த்தாலும் ஊழியக்காரங்க, ஆன்லைன்ல திறந்தா 1000 மெசேஜ் போடுது. ஃபேஸ்புக் ஒரு பக்கம், வாட்ஸ்அப் ஒரு பக்கம் யூடியூப். இவ்வளவு இருக்கும்போது வசன பஞ்சம் வருமா அப்படின்னு சொல்லி எனக்கு சந்தேகம். இந்த வசனம் எப்படி நிறைவேறும் அப்படின்னும் போது ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார் ஒரு காரியத்தை. இந்த பூமி இருக்குது, இதுக்கு பேர் வாட்டர் வேர்ல்டுன்னு பேர். அதாவது தண்ணீர் தேசம் அப்படின்னு பேர். 70% வாட்டர், 30% தான் லேண்டு. ஆனா இந்த 30% லேண்டும் 70% வாட்டர் இருக்கிற பூமியில தண்ணி பஞ்சம்னு ஒன்று இருக்குல்ல. எப்படி தண்ணி பஞ்சம்னா என்ன அர்த்தம்? அப்போ 70% தண்ணி இருக்கும், ஆனால் உன் தாகத்தை தீர்க்கிற தண்ணி இல்லாவிட்டால் அதற்கு பேர் தண்ணி பஞ்சம். சுத்தி சபை இருக்கும், ஊழியக்காரன் இருப்பான், வசனம் இருக்கும், உன் ஆத்தும தாகத்தை தீர்க்கிற வசனம் வராவிட்டால் அதற்கு பேர் தான் வசன பஞ்சம். இன்னைக்கு அந்த பஞ்சம் தான் ஸ்டார்ட் ஆயிருக்குது. இன்னைக்கு பேசுறான், எல்லாரும் மைக் எடுத்துக்கிறான், வசனம் பேசுறான், இன்னைக்கு ஆளுக்கு பேசுறான், என்ன வேணாலும் பேசுறான். அது எல்லாம் வசனம் ஆகாது. ஆவியானவர் உன் ஆத்துமாவுக்கு பேசுறார் பாரு, அதுதான் தேவன் பேசுகிற வசனம். இன்னைக்கு உன் மாம்சத்துக்கு பேசுறதுக்கு 1,00,000 பேர் இருக்கும். 1,00,000 பேர். ஒரு வீடு இருந்தால் கர்த்தர் 2 வீடு கொடுப்பார். எதுக்கு? அவனுக்கு ஒரு வீடே இல்லை, உனக்கு எதுக்கு 2 வீடு? நைட்டு 12 மணி வரைக்கும் ஒரு வீட்டில் தூங்கிட்டு அலாரம் வச்சு ஏந்திரிச்சு, ஆண்டவர் 2 வீடு கொடுத்துருக்கார், வாங்க நம்ம குடும்பமா போய் அந்த வீட்டில் தூங்குவோம். அதுக்கா போவிய? எதுக்கு 2 வீடு? அடுத்த வீடு என்ன பண்ண போறிய? வாடகை கூட போறிய. எதுக்கு உங்களுக்கு 2 வீடு? உங்களுக்கு ஏதாவது புரியுதா? நீங்களும் அப்படித்தான் இருக்கீங்க. கர்த்தர் இந்த வருஷம் உன்னை பலுகி பெருக பண்ணுவார். ஏற்கனவே பலுகி பெருகிதான் வாசல்ல நேரா போக முடியல, சைட்ல போறான். அவன் உக்காந்துருக்கான், இது முன்னாடி டேங்க்ல உட்காந்துருக்கு. பலுகி பெருகு. என்ன இன்னும் பலுகி பெருக போறீங்க?
உங்களுக்கு இந்த காது கிணி இந்த மாதிரி அடிச்சு விடுற பிரசங்கம் தான் இன்ட்ரெஸ்டா இருக்கு. இதெல்லாம் தேவனிடத்திலிருந்து வந்தது அல்ல. எவன் நித்திய ஜீவனுக்காக பேசுகிறானோ, எவன் உன்னை பரலோகத்துக்கு ஆயத்தம் பண்ணும்படி பேசுகிறானோ, அதுவே கர்த்தரிடத்திலிருந்து வந்த வசனம். அதுதான் உன் ஆத்ம தாகத்தை தீர்க்கிறோம். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்மளுடைய தேவையை எதுன்னு பார்க்கணும். திருப்பியும் சொல்றேன், நான் எப்பவும் சொல்லுவேன், சபைக்கு வராவிட்டாலும் உன்னால் பணக்காரனாக முடியும். எத்தனையோ பணக்காரன் சபைக்கு வராம இருக்கிறோம். சபைக்கு வராவிட்டாலும் நீ நல்ல சுகத்தோடு இருக்க முடியும். சபைக்கு வராவிட்டாலும் நீ புகழோடு கூட இருக்க முடியும். ஏதோ ஒரு ஃபீல்டில் நீ பெரிய புகழ் அடைஞ்சிருவ. ஆனால் சபைக்கு வந்தால் மட்டும்தான் நீ பரலோகத்துக்கு போகிற வழியை பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் சபை சொல்ல வேண்டியது. உன்னை பணக்காரன் ஆக்குறோம் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நீங்க என்ன விட பணக்காரனா இருப்பீங்க. ஆனா நித்திய ஜீவனுக்கு போகிற வழியை சபை சொல்லி கொடுக்கணும். நீங்களும் அப்படிப்பட்ட ஊழியரை தான் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு விசுவாசி ஆன்லைன்ல எதை கேட்டாலும் அப்படியே காது கிணிய பிரசங்கம். இதான் வசன பஞ்ச காலம். இன்னும் நிறைய பேர் வரான், நிறைய பேர் கிளம்பி இருக்கிறோம். கிரேஸ் டாக்டரின், ஹைப்பர் கிரேஸ், சூப்பர் கிரேஸ் நீ கிளைம் பண்ணு. நீ என்ன கேட்டாலும் கர்த்தர் கொடுப்பார். எப்படிடா கொடுப்பாரு? எப்படி கொடுப்பாரு? என்ன கேட்டாலும் எப்படி கொடுப்பாரு? பொல்லாதலாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற பிதா கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பிதாவுக்கு தெரியுமில்ல உனக்கு என்ன கொடுக்கணும், உன் தேவை என்ன என்பதை நீ கேட்பதற்கு முன்பதாகவே உன் பிதாவாகிய தேவன் அறிந்திருக்கிற. ஒருத்தன் சொல்றான், ஆண்டவர்கிட்ட கேளு, ஜெட் பிளைட் கேளு, கொடுப்பார். எங்க நிறுத்துவ? எங்க நிறுத்துவ? டூ வீலருக்கே பெட்ரோல் போட முடியல, ஜெட் பிளைட்டுக்கு எங்க போடுவ? நமக்கு ஆசை இருக்கு பாருங்களேன். நம்ம ரோட்டுக்குள்ள டூ வீலர் தான் போகும். நம்ம என்ன பண்ணிடுறோம்? கர்த்தாவே எனக்கு நல்ல ஒரு BMW கொடுங்க. கொடுத்துட்டாரு, ரோட்டுக்குள்ள போகாது. என்ன செய்யலாம்? அப்புறம் என்ன பண்றது? ரோட்டுக்கு வெளியே என்ட்ரன்ஸ்ல காரை நிறுத்திட்டு வீட்டில் போய் படுத்துட்டு தூக்கமே வராது. காரை அங்கே நிறுத்தி இருக்கிறோமே, யாராவது கோடு போட்டுருவானா? யாராவது கண்ணாடியை உடைச்சிருவானா? அப்புறமா மனைவி கிட்ட கேட்குறாரு, ஏமா நான் வேணா ராத்திரி போய் கார்லேயே படுத்துக்கிட்டுமா? இப்படி ஒரு ஆசீர்வாதம் நமக்கு தேவையா? கார் கொடுக்குற ஆண்டவர் நிற்க வைக்கிற இடத்தையும் கொடுப்பார். முதல்ல அந்த காருக்கு பெட்ரோல் போடுறதுக்கு உனக்கு முதல்ல உன் கரங்களை பலப்படுத்துவார். அதுக்கு பிறகுதான் அதை கொடுப்பார். ஆண்டவருக்கு தெரியும் உனக்கு என்ன கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், ஏதா கொடுக்கணும், எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். எவனோ ஏமாத்துறான், உன்னை உன் ஆசையை தூண்டி விடுறான், உன் மாம்ச ஆசையை தூண்டி விடுறான். அதை கேளு, இதை கேளு, கர்த்தர் உன்னை அப்படி பண்ணுவார். நான் சொல்றேன், நீ இயேசுவை கேளு. அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? நீ இயேசுவை கேட்டினா முடிஞ்சிருச்சு. அவர் கூட எல்லாம் வரும். உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் வரும். எந்த நிமிஷத்துல எது தேவைப்படுமோ அதை பரலோகம் பார்க்கும். இன்னைக்கு நம்மளை தான் தூண்டி விடுறோம். அதுதான் சொல்றேன், இதான் வசன பஞ்சம். உன் ஆத்மாவுக்கு தேவையான வார்த்தை மட்டும்தான் தேவை. அது மட்டும்தான் சபை சொல்ல வேண்டியது. உன் மாம்சத்தின் தேவைகள் இந்த ஆத்ம தேவையோட கலந்து இருக்குது. ஆத்ம தேவையை கரெக்ட் பண்ணினா மாம்ச தேவையும் கரெக்டா ஆகும். அல்லேலூயா. இப்போ பஞ்சத்தினுடைய உச்சம் வரப்போகுது. அதனுடைய முடிவு தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ சீஷர்கள் கேட்ட இரண்டாவது கேள்வி, மத்திய 24:3 முதல் கேள்வி கேட்டாங்க, உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும். இப்போ உலகத்தின் முடிவு, இதை ஒட்டி என்ன நடக்கும்? இப்போ 4வது முத்திரை வரைக்கும் பார்த்துருக்கிறோம். பஞ்சம் முடிஞ்ச உடனே யுத்தம் வரும். யுத்தம் முடிஞ்ச உடனே 6வது முத்திரையில தான் அந்த உலகத்தின் முடிவு. அதாவது இந்த 7 வருஷத்துக்கு முன்னாடி நடக்க வேண்டிய ஒரு மிகப்பெரியதான காரியம் ஒன்று இருக்கு. இப்போ ஒரு வசனம் வாசிங்க. 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. 2 பேதுரு 3:10 வாசிங்க. இந்த அரை மணி நேரம் பர்ஃபெக்டா கவனிக்கணும். நல்லா கவனிங்க. இப்போ நீங்க 1 மணி நேரம் நல்லா கவனிச்சிருக்கீங்க, ஒன்றும் தப்பே இல்லை. இப்போ அடுத்த அரை மணி நேரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 பேதுரு 3:10 நிறைவேற போகுது. வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். இது எப்படி நடக்கும்? இது எப்போ நடக்கும் அப்படின்னா, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். 7 வருஷத்தின் முடிவில் இயேசு பகிரங்க வருகைக்கு வரதுக்கு முன்னாடி நடக்க வேண்டிய ஒரு சம்பவம். இந்த பூமியானது எப்படி நோவா காலத்தில் தண்ணியினால் அழிக்கப்பட்டதோ அதே மாதிரி பூமியானது நெருப்பினால இன்னும் ஒரு விசை அழிக்கப்படும். அதற்கு பிறகுதான் 1000 வருஷ அரசாட்சி இந்த பூமியில தொடங்கும். அந்த நெருப்பினால் 1000 வருஷ அரசாட்சிக்கு முன்னாடி நடக்கணும். அந்த நெருப்பினால் அழிக்கப்படுவதற்கு
எப்படி அழிக்கப்படும்னா, வானத்திலிருந்து நெருப்பு வரும், பூமியிலிருந்து நெருப்பு வரும்னு வசனம் சொல்லுது. வானம் மடமடம் என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம். பூதங்கள்னா பஞ்சபூதங்கள், நீர், நிலம், காற்று, சூரியன், சந்திரன், அதை பத்தி இருக்கு. வெந்து உருகி போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். இப்போ நோவா காலத்துலையும் இதே மாதிரி தான் தண்ணி வந்துச்சு. ஆனால் நீங்கள் என்ன கேட்டீங்க, ஜலப்பிரளயம் வந்துச்சு, மழை வந்துச்சும்பீங்க. நோவா காலத்துலையும் மேலேருந்து தண்ணி வந்துச்சு, கீழேருந்து தண்ணி வந்துச்சு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதி ஆகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. தண்ணி எப்படி வந்திருக்கு நோவா காலத்துல? மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன, கீழே இருந்து தண்ணி வந்திருக்கு. வானத்தின் மதகுகளும் திறவுண்டன, மேல இருந்து தண்ணி வந்திருக்கு. தண்ணி இரவும் பகலும் 40 நாள் கீழே இருந்து வந்துச்சு, மேல இருந்து வந்துச்சு. இதான் நோவா காலத்தில் நடந்துச்சு. இப்போ ஒரே ஒரு சேஞ்ச், தண்ணிக்கு பதிலாக நெருப்பு, அவ்வளவுதான். ஏன்னா ஆண்டவர் தண்ணியில் அழிக்க மாட்டேன்னு மனஸ்தாபப்பட்டார் இல்லையா? மனஸ்தாபப்பட்டு அதுக்கு பதிலாக கத்தர் கொடுத்துருக்கிறது என்னது? இனிமேட்டு நான் உங்களை தண்ணியில் அழிக்க மாட்டேன், எனக்கு ரொம்ப மனஸ்தாபம் இருக்கு, அதனால நெருப்பு வச்சுக்கோங்கன்னு கொடுத்துருக்காரு. இப்போ மேல இருந்து தண்ணி நெருப்பு வரப்போது, கீழே இருந்தும் பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். மேல இருந்து நெருப்பு, கீழே இருந்து நெருப்பு. இப்போ இது ரெண்டுத்துக்கும் அழிவுக்கு எப்படி பூமி ஆயத்தப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்க போறோம். இப்போ விஞ்ஞானிகள் சில ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க, உலகம் எப்படி அழியும் அப்படிங்கிறதுக்கான ஆராய்ச்சியை 1995 பண்ணாங்க. 95 பண்ணும்போது உலகத்திலிருந்து எல்லாரும் வந்திருந்தாங்க. நம்முடைய நாட்டிலிருந்து கூட அப்போது விஞ்ஞானியாக இருந்து பின்னால் ஜனாதிபதியாக இருந்த அப்துல் கலாம் ஐயாவும் போயிருந்து அப்போ அதுக்கான ஒரு காரியத்தை பற்றி அவரும் பேசியிருக்கிறார். அதில் எதனால உலகம் அழியும் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பை வந்தபோது ஜப்பானை சார்ந்ததான விஞ்ஞானி மிகை காக்கோன்னு பேர், அவர் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தார். யுத்தத்தில் அழியுமா, தண்ணியில் அழியுமா, பூகம்பமா, எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணும்போது அவர் சொன்னார், இதெல்லாம் நீங்க சொல்றது இல்லை, இதெல்லாம் தாண்டி ஒன்று வரப்போகுது. என்னன்னு கேட்டால் சூரிய புயல்னு ஒன்று வரப்போகுதுன்னு சொன்னார். சூரிய புயல்னா என்ன அப்படின்னா, சூரியனுடைய மேல் பரப்பில் சில ஓட்டைகள் ஏற்பட்டு பிளாக் ஹோல்னு சொல்லுவாங்க. இது 11 வருஷத்துக்கு ஒரு தடவை பூமிக்கு நேராக வரும். இந்த ஆங்கிள் பூமி சுத்துறதும் சூரியன் சுற்றி வரும்போதோ இப்படி சுற்றி வரும்போது 11 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த பிளாக் ஹோல் பூமிக்கு நேராக வரும். அப்போ இந்த பிளாக் ஹோல்ல இருந்து கதிர்வீச்சு நேராக பூமியை அடிக்கும். 2012 மார்ச் மாதம் 9ஆம் தேதி இது வந்துச்சு. அப்போ நார்தன் அயர்லாந்து பகுதி முழுக்க வெப்ப அலைகள் தாக்கப்பட்டு எல்லா ஃப்ளைட்டையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 35,000 கோடி ரூபா அந்த ஒரு நாள் நைட்ல மட்டும் லாஸ் ஆயிடுச்சு. இது நடந்தது 2012 மார்ச் மாதம் 9ஆம் தேதி இது நடந்தது. அதற்கு பிறகு 11 வருஷம் கழிச்சு நடக்கணும். நல்லா கவனிங்க, அதுக்கு பிறகு 11 வருஷம் கழிச்சு நடக்கணும். அதற்கு பிறகு 11 வருஷம் 2023 நடக்கணும். 2023 இந்த சூரிய புயல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2022 அந்த சூரியனுடைய ஆங்கிள் பூமியை நோக்கி திரும்ப தொடங்குச்சு. அப்பவே சூரிய புயல் பூமியை தாக்கி 40 சேட்டலைட் எரிஞ்சு போச்சு. இது நடந்தது இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி. சவுண்ட் வைங்க பார்ப்போம். சமீபத்தில் விண்ணில் ஏவப்பட்ட 40 செயற்கைக்கோள்கள் சூரிய புயலால் எரிந்து நாசமாகியுள்ளது. சூரிய புயல் பூமியை தாக்கினால் ஏற்படும் ஆபத்துகள் என்னென்ன என்பதை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. உலகின் நம்பர் 1 பணக்காரர் எலான் மஸ்க் பூமியின் மூலை முடுக்கெல்லாம் இணைய இணைப்பு சென்று சேர வேண்டும் என்கிற நோக்கில் அவரின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவி வருகிறது. அப்படி பிப்ரவரி 3ஆம் தேதி ஏவப்பட்ட 49 செயற்கைக்கோள்களில் 40 செயற்கைக்கோள்கள் தற்போது சூரிய புயலால் பாதிக்கப்பட்டு தீக்கு இரையாகி உள்ள சம்பவம் தான் உலகையே அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளது. சூரிய புயல் என்பது சூரியனில் இருந்து திடீரென வெளிப்படும் அதீத ஆற்றல் கொண்ட சூரிய காற்றுதான். எப்படி சுனாமி வருது இல்லையா, திடீர்னு பூமி தாக்குதில்ல, அந்த மாதிரி சூரியன்ல இருந்து தாக்கும். இது புதுசுலாம் இல்லை, ஏற்கனவே பல முறை தாக்கி இருக்கு. இதுல ஒரு 3 லெவல் இருக்கு. CMXன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ரிக்டர் அளவுன்னு சொல்றோம்ல பூகம்பத்துக்கு, புயலுக்கு நம்ம மைல் கணக்குன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி இந்த சூரிய புயலுக்கு ஒரு 3 லெவல் இருக்கு. CMXன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் 9 ஸ்டேஜ் இருக்கு. C1, C2, C3, C9. அந்த C9 லெவலை தாண்டும் போது மீடியம் லெவல், மாடரேட் லெவல், M1, M2, M3
M9 தாண்டும் போது எக்ஸ்ட்ரீம் லெவல் X1 X2 X3 X3 தாண்ட தொடங்கும் போது பூமி எரிய தொடங்கும். இப்போ நமக்கு X3 லெவல் வரைக்கும் வந்துருச்சு. அந்த X3 லெவலுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜில் தான் 40 சேட்டலைட் எரிஞ்சது. இது மட்டும் இல்லை, இந்த காந்த புலத்தில் வெடிப்பு ஏற்பட்டதுனால நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட டிரான்ஸ்ஃபார்மர்களாக வெடிச்சு சதற போகுது. இது நம்ம ஊர் விஞ்ஞானிகள் கொடுத்துருக்கிற ரிப்போர்ட். இந்த சூரிய புயலிருந்து வரக்கூடிய சூரிய அலை 2023 பெருமளவில் பூமியை தாக்க போது. இப்போவே அது ஆரம்பிச்சிருச்சு. இது 11 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். போக போக இதோட லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஆக ஆக நம்முடைய டிரான்ஸ்ஃபார்மர்கள் வெடித்து செதறோம். அடுத்து அதுக்கு முன்னாடி சேட்டலைட்ஸ் வெடித்து செதறோம். அது இப்போ உங்களுக்கு தெரியும், டிரான்ஸ்ஃபார்மர்ஸும் சேட்டலைட்டும் வெடித்தாலே பூமி அந்தகாரப்பட்டுரும். அவ்வளோதான். நம்மளுடைய சேட்டலைட் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு தெரியும், செல்ஃபோனு, டிவி, உங்களுடைய ரேடியோ எதுவுமே வேலை செய்யாது. எந்தெந்த பகுதியில் வெடிக்குதோ அந்தந்த பகுதி ஸ்தம்பிச்சிடும். அதை தாண்டி இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர்கள் வெடிச்சிச்சுன்னா பூமி இருளில் மூழ்கும் அபாயம், பிளாக் அவுட் வார்னிங்னு சொல்லுவாங்க. இது 2வது லெவல் இப்போ வந்திருக்கு. ஒருவேளை இந்த சூரிய புயல் X3 லெவலை தாண்டும் போது நம்ம வெளியே போகும்போது இந்த புயல் நம்மளை அடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. அது எப்படிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளால கொஞ்சம் பேர் இருக்கான், என்ன சொன்னாலும் வெளியே வருவான். பார்த்துருக்கீங்களா? மாஸ்க் போடுனா போட மாட்டான், வெளியே வராதனா வருவான். அதெல்லாம் நம்மளை ஒன்றும் பண்ணாதும்மா. அப்படி வந்தால் அதில் அவன் மாட்டினா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஸ்பாட்டில் சாம்பல் ஆகிடும். அது எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலக்ட்ரிக்கல் சுடுகாட்டில் கொண்டு போய் பாடியை வைக்கிறீங்கல்ல, வச்சோடனே என்ன ஆகுது? சாம்பல் ஆகுது. ஏன்னா அந்த எலக்ட்ரிக்கல் பெட்டுடைய சூடு, அந்த எலக்ட்ரிக்கல் பெட்டுடைய சூடை விட 30 மடங்கு உஷ்ணம் இது. ஸோ ஸ்பாட்டில் பாடி என்னவாயிடும்? சாம்பல் ஆகிடும். ஒருவேளை அந்த நேரத்தில் ஏதாவது காற்று அடித்தா அந்த சாம்பல் காற்றுலேயே போயிடும். அதனால தான் சொல்கிறான், அந்த ஹியூமன்ஸ் வில் டிஸ்அப்பியருங்கிறான். மனிதர்கள் காணாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது சூரிய புயலுடைய வேகம். இப்போ 40 சேட்டலைட் எரிஞ்சிருச்சு. இதை நாங்கள் 12 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், வரப்போகுதுன்னு. அப்போ சொல்லும் போது MD ஜெகன் பயமுறுத்துறாரு, கொள்ளை நோய் வரப்போதுன்னு சொன்னால் பயமுறுத்துறாரு, பஞ்சம் வரப்போதுன்னு சொன்னால் பயமுறுத்துறாரு. இதில் பயமுறுத்துறதுக்கு என்ன இருக்கு? வரப்போகுதுன்னு பைபிளில் சொல்லியிருக்கு, வருதுன்னு பேப்பரில் சொல்கிறா. ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்கிறோம். இதில் எதுக்கு என்ன திட்டுறான்னு தெரில. பைபிளில் எழுதுனதும் நான் இல்லை, பேப்பரில் போட்டதும் நான் இல்லை. ரெண்டுத்தையும் சேர்த்து மட்டும்தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஒன்று நான் சொல்லும் போது என்னை திட்டுறான், இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லை, இப்படியே பயமுறுத்தியே ஊழியம் பண்ணுறான். நடந்துருச்சா? நடந்த உடனே சொல்கிறான், இவன் அப்பவே வாய வச்சான். இப்போ என்ன சொல்லணுங்கிறானா வேணாங்கிறானா தெரியல. எனக்கு ஆண்டவர் இந்த ஊழியம் தான் கொடுத்துருக்கிறாரு. ஒருத்தருக்கு ஒரு ஊழியம், எனக்கு எச்சரிக்கிற ஊழியம் கொடுத்துருக்கிறாரு. சொல்கிற எரேமியாவை பிடிச்சி தான் கிணத்துக்குள்ளே போடுறானே ஒளிய, வந்து பிடிக்கிற நேபுகாத்நேச்சரை விட்டுறான், அவங்ககிட்ட மாட்டிக்கிறான். அப்படித்தான் இப்போவும் ஒவ்வொன்றும் ஆண்டவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து பைபிளில் இருந்து இந்த ரிப்போர்ட் இப்போவும் சொல்கிறேன். நான் ப்ராஃபட்லாம் கிடையாது. பைபிளில் உள்ளதும் நடக்க போகிறதும் ரிப்போர்ட் வரும்போது எடுத்து சொல்கிறோம், அவ்வளோதான். தூரத்தில் ஒரு மேகம் தெரியுதுங்க, மழை வரப்போதுங்கிறான். அது பாருங்க, அதெல்லாம் வராது, சும்மா சொல்கிறாங்கிறான். வந்துருச்சுன்னா இருந்தாலும் அப்பயே சொன்னால் அதே மாதிரி தான் வருதுங்கிறான். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த சூரிய புயலுடைய பாதிப்பு 2023 உஷ்ணமாக இருக்கும், மிகப்பெரிய அளவில் இருக்கும், எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இதை விட மோசமான இன்னொன்று இருக்குது, அதான் ஆபத்து. அதுதான் 2 பேதுரு 3:10 கர்த்தர் சொன்னது, பூமியெல்லாம் வெந்து உருக போகுது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, நீங்கள் அதை சீரியஸாகவே எடுத்துக்கல. என்னன்னு கேட்டால், பருவநிலை மாற்றம்னு ஒன்று சொல்கிறாங்க, கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. 10 வருஷமாக பேசுகிறாங்க. நீங்கள் யாரும் அது சீரியஸாகவே எடுத்துக்காத வரைக்கும் சோத்திரம், உங்கள் இஷ்டம், எடுத்துக்கல. பருவநிலை மாற்றம்னா என்ன நான் அதை சொல்லிடுறேன். ஏன்னா அதுதான் வானத்துலேருந்து அக்கினி இறங்கி எரிக்க போகுது. இப்போ அது நடக்க போது, அதுக்கு எவ்வளோ டைம் கொடுத்துருக்காங்கிறத மாத்திரம் சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறேன். பருவநிலை மாற்றம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் இந்த பூமியை படைக்கும் போது நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்ம ஆண்டவர் எவ்வளோ அன்புள்ள தேவன் தெரியுமா? தேவன் அன்பா இருக்கிறான்றமே அதோடைய அளவை புரிஞ்சுக்கோங்க. இந்த பூமியை படைக்கும் போது பூமிக்கு மேலே ஒரு ஷீல்டு மண் கொடுத்துருந்தார். அது அட்மாஸ்பியரிக் லெவல்னு நம்ம சொல்லுவோம். அதை விஞ்ஞானிகள் கிரீன் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. இதான் இங்கே இருக்கு பாருங்க, கிரீன் ஹவுஸ். அப்படின்னா என்னங்க கிரீன் ஹவுஸ்னா என்ன அப்படின்னா, ஆதாம படைக்கிறதுக்கு முன்னாடி 3வது நாள் மரம் செடி கொடி எல்லாம் படைச்சார் ஆண்டவர். இந்த மரம் செடி கொடியிலிருந்து வரக்கூடியதான் ஆக்சிஜன். அது அப்படியே மேலே போகும், போயிட்டு அட்மாஸ்பியரில் காணாம போயிடக்கூடாது.
ஏன்னா இவனுக்கு தேவைன்றதுனால ஆண்டவர் என்ன பண்றாரு, அது திருப்பி ரிட்டர்ன் ஆகிறதுக்கு மேல ஒரு மூடி மாதிரி போட்டுக்கிறாரு. அது மேல போயிட்டு திருப்பி பூமிக்குள்ளேயே வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இவனுக்கு ஆக்சிஜன் எத்தனை மடங்கு கிடைக்கும்? 2 மடங்கு. இப்படி வாழ்நாளெல்லாம் எக்ஸஸ் ஆன ஆக்சிஜன் இவனுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதனால இவனுக்கு என்ன கிடைக்காது? மூச்சுத்திணறல் வராது, சாவு வராது. ஆக்சிஜன் இருக்கிற வரைக்கும் நமக்கு வாழ்க்கை இருக்கும். ஆனா ஒரிஜினல் ஆக்சிஜன் யார் தெரியுமா? இவர் தான் ஒரிஜினல் ஆக்சிஜன். ஏன்னா இவர் தான் என்ன ஊதினாரு? ஜீவ சுவாசத்தை ஊதினார். இவர் தான் ஒரிஜினல் ஆக்சிஜன், அல்மைட்டி ஆக்சிஜன். இவர் ஊதி அவனை இவர் கூட வச்சுக்கலான்னு பார்த்தாரு. இந்த பையன் பாவம் செஞ்சான். பாவம் செஞ்ச உடனே ஓடி போய் எங்க ஒளிஞ்சுக்கிட்டான்? மரத்துக்கு பின்னாடி, விருட்சங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டான். மரத்துக்கு பின்னாடி போயிட்டான். மரத்துக்கு பின்னாடி போன உடனே அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? நீ என்னை விட்டு போயிட்ட, ஆனா என்னை விட்டு போன நீ கூட செத்துறக்கூடாது அப்படின்னு ஆல்டர்னேட் ஆக்சிஜன் தான் மரம். இவருக்கு பின்னாடி இருக்கிற வரைக்கும் இவர் ஆல்மைட்டி ஆக்சிஜன், இவர்கிட்ட இருந்து ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டது ஆல்டர்னேட் ஆக்சிஜன். மரத்தை வச்சார் ஆண்டவர். இப்போ பிசாசு பார்த்தான், இந்த ஆண்டவர் இவ்வளவு நல்லவரா, தன்னை விட்டு போன பாவி கூட வாழணும்னு நினைக்கிறாரு. துன்மார்க்குடைய மரணத்தை கூட அவர் பார்க்க விரும்பலையாமா, அவனுக்கும் ஒரு வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. மரத்தை வச்சாரு. இப்போ இவன் பார்த்தான், ஆதாமை பார்த்தான். ஆதாமே, நீ சாவறதுக்கு ஒரே வழிதான் இருக்குது, என்ன பண்ணலாம்? மரத்தை வெட்டிடு. அப்படி சொன்னா வெட்ட மாட்டான் ஆதாம். ஆதாமுக்கு ஆசை கொடுத்தான். நம்ம ஏன் வீடு கட்டக்கூடாது? நம்ம ஏன் ரோடு போடக்கூடாது? நம்ம ஏன் ரோட்ல வண்டி ஓட்டக்கூடாது? நம்ம ஏன் 8 வழி சாலை போடக்கூடாது? 4 வழி சாலைக்கே ஆள் இல்லையேங்க, இருந்தாலும் பரவாயில்ல 8 வழி போடுங்க. போடணும் என்ன செய்யணும்? மரத்தெல்லாம் வெட்டுங்க, மலையெல்லாம் வெட்டுங்க. ஒவ்வொரு மரமும் ஒரு ஆக்சிஜன் பங்க். நமக்கு பெட்ரோல் பங்க் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு மரமும் என்னது? ஒரு ஆக்சிஜன் பங்க். ஒரு மரத்தையும் வெட்ட 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 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சிட்டி வந்துச்சு. நமக்கு சிட்டி தானே இஷ்டம், நமக்கு தான் கிராமம் பிடிக்காதே. சிட்டி இஷ்டம். சிட்டி வந்துச்சு, வீடு வந்துச்சு, மரத்தை வெட்டியாச்சு. ரோடு போடணும், மரத்தை வெட்டு. இப்போ கூட பாருங்க, எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு எதைத்தான் வெட்டுறான்? இது பிசாசுடைய மகா பெரிய திட்டம், சிட்டி கட்டுறது. அதெல்லாம் ஒரு பெரிய சப்ஜெக்ட் பைபிள்ல இருக்குது. அது நம்ம தனி வேத பாடமா பார்க்கணும். மொத்த மரத்தையும் வெட்டி, இதுக்கு பதிலாக அவன் கொண்டாந்தது என்னது? ஃபேக்டரிஸ். இதுக்கு பதிலாக அவன் கொண்டாந்தது வாகனங்கள், 2 வீலர், 4 வீலர், 6 வீலர், 8 வீலர். இதுல இருந்து வெளியே வர்றது என்ன வருது? கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், ஈத்தேன் எல்லாம் வருது. இப்ப இதெல்லாம் மேல போயிட்டு திருப்பி எங்க வருது? பூமிக்குள்ளேயே வருது. கர்த்தர் ஆக்சிஜனுக்காக வச்சதெல்லாம் இப்ப எப்படி போகுது? கார்பன் டை ஆக்சைடா போய் திருப்பி வருது. இந்த போற உஷ்ணம் திருப்பி எங்க வருது? பூமிக்குள்ளேயே வருது. இதற்கு பேர் தான் குளோபல் வார்மிங். இப்போ ஆக்சிஜன் போய் 2 மடங்கு கூலாக வேண்டிய பூமி, கார்பன் டை ஆக்சைடு போய் என்ன ஆகுது? 2 மடங்கு சூடாகுது. ஏன்னா ஏசில இருந்து வர்றது சூடு காத்து, வாகனங்கள்ல இருந்து வர்றது சூடான காத்து, அப்புறம் கார்ல இருந்து வர்றது சூடான காத்து, ஃபேக்டரியில இருந்து வெளியே வருது, பெருசா வச்சு மேல விடுறாங்களே சூடான காத்து, எல்லாம் போய் போய் திருப்பி எங்க வருது? பூமிக்குள்ள. இதுக்கு பேர் தான் குளோபல் வார்மிங். இப்ப என்ன சொல்றான்? இதையெல்லாம் நிறுத்து, ஃபேக்டரிஸை நிறுத்துங்க, வாகன பெருக்கத்தை நிறுத்துங்க. இதை நம்ம சொன்னோம்னா ஒத்துக்க மாட்டான். நம்ம சொன்னோம்னா இவர்கள் பழமைவாதிகள், இவர்கள்லாம் மதவாதிகள், முன்னேற்றத்தை விரும்பாதவர்கள் அப்படிம்பா. இப்ப இவனா அடிச்சுக்கிறான். லாக்டவுன் எதுக்கு? லாக்டவுன் எதுக்கு? கொரோனாவுக்கு நம்ம சொல்றோம்ல, அங்க சொல்றான் வெளிநாட்டில் கொரோனாங்கிறது முன்னாடி வச்சிருக்கிற ஒரு பேர் தானே ஒழிய லாக்டவுனுக்கு காரணமே குளோபல் வார்மிங் தான்றான். கொரோனா வந்த உடனே ஏன் லாக்டவுன் போட்டு வண்டியை நிறுத்த சொல்றான்? எல்லா மாலையும் நிறுத்து, ஃபேக்டரிஸை நிறுத்து, எல்லா இடத்துலையும் நிறுத்துங்க. ஏன்? இதுல இருந்து வரக்கூடிய உஷ்ணத்தை நிறுத்தினாதான் பூமி சூடாவதை நிறுத்தணும். ஏங்க அவ்வளோ சீரியஸாவா இருக்கு நிலைமைன்னு கேட்டீங்கன்னா, இப்போ பூமியினுடைய உஷ்ண நிலை 1.5 டிகிரியை தாண்டிருச்சு. பூமி அழியறதுக்கு தேவையானது 3.5. அதாவது பூமி எரியறதுக்கு திக்கு திக்கு திக்குன்னு எரியறதுக்கு தேவை 3.5. இப்போ பூமியுடைய லெவல் எவ்வளவு? 1.5. இப்போ நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, இது பேப்பர்ல வந்த நியூஸ், நல்லா கவனிங்க. நாட்டில் 4 டிகிரி செல்சியஸ் வரை இன்க்ரீஸ் ஆகும், வெப்பம் அதிகரிக்கும். தினத்தந்தி பேப்பர்ல வந்தது, டேட்டோட கொடுத்துருக்குறோம் பாருங்க. அவன் என்ன சொல்றான் பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, 3வது பேராகிராஃப்ல கீழே என்ன கொடுத்துருக்கான் பாருங்க.
பருவநிலை மாற்றம் காரணமாக வெப்பம் மேலும் அதிகரிக்கும். இதனால் ஏற்படும் வெப்ப அலைகளால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவர். இந்த வெப்ப அலைகள் 1000 கணக்கானோரை கொல்லும் அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் இது எவ்வளவு பேரை கொல்ல போதா? 1000 கணக்கானோரை கொல்ல போது அப்படின்னு சொல்றான். இப்போ ஒரு பக்கம் பஞ்சத்துக்கு காரணம் என்னன்னு சொல்றான், பருவநிலை மாற்றம். ஒரு பக்கம் பஞ்சத்துக்கு காரணம் கொரோனா. இப்போ மொத்த லாக்டவுனும் போட போறான். திருப்பி எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுவான். எல்லா நெருப்பும் இறங்க போதாமா. 5 டிகிரி இன்க்ரீஸ் ஆக போகுது, 4 டிகிரி. இந்த பக்கம் இருக்கு பாருங்க, இது என்ன தெரியுமா? ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்லையும் கவர்மெண்ட் வச்சிருக்கு எச்சரிக்கை போர்டு. 5 டிகிரி வரைக்கும் இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு வச்சிருக்காங்க. மேல கொடுத்துருக்காங்க பாருங்க. கோடை காலத்தில் வழக்கமான வெப்பநிலை விட 5 டிகிரி செல்சியஸ் கூடுதல் வெயிலின் தாக்கம் இருக்கும் என இந்திய வானிலை மையம் அறிவித்துள்ளது. 5 டிகிரி இன்க்ரீஸ் ஆக போகுது. இது ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக பூமி எரிய தொடங்கும். நான் சொல்லல, எல்லா பக்கமும் உருக ஆரம்பிச்சிருச்சு. எல்லா பக்கமும் பனிக்கட்டி உருகுது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், போன வாரம் மட்டும் 1200 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு பனிக்கட்டி உருகிருச்சு. அதாவது இத்தாலி தேசம் எவ்வளோ பெருசோ அவ்வளோ பெரிய பனிக்கட்டி உருகிருச்சு. இன்னும் 8 வருஷத்துக்குள்ள 12 கிலோமீட்டர் தண்ணி உள்ள வரும். இதெல்லாம் அவன் கொடுத்துருக்க ரிப்போர்ட் கொடுத்துருக்கா. நமக்கு இதை பத்தி ஏதாவது இருக்கா? பைபிள்ல இருக்குதா? சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாக இருக்கும் ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரு. இங்க பாருங்க, இது ஐநாவுடைய ரிப்போர்ட். இந்த பாதிப்பு ஏற்படும் போது என்ன நடக்கும் எல்லாம் ஐநா கொடுத்துருக்கு. இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. அதன்படி 2030 பூமியின் வெப்பநிலை 3.5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என்று ஐநா கூறியுள்ளது. 3.5 செல்சியஸ் என்பது உலகையே அழிக்கக்கூடிய அளவு வெப்பநிலை ஆகும். இது கண்டிப்பாக 2030க்குள் நடந்து விடும். 2030 எத்தனை வருஷம் இருக்கு? சும்மா சொல்லுங்க, எத்தனை வருஷம் இருக்கு? அதை மனசுல வைக்காதீங்க. அவங்க சும்மா அப்படி சொல்லுவாங்க, ஐயோ 2030 இன்னும் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கலையே, வீடு இன்னும் பாதி நிலைமையிலேயே இருக்குது. நீங்க 2030 நான் சொன்னா அந்த டேட் எல்லாம் மனசுல என்ன செஞ்சுக்காதீங்க, வச்சுக்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு முன்னாடியே வந்துடும். ஓ, நீங்க பின்னாடி போகணும்னு நினைச்சீங்களோ? அதான் யோசிக்கிறாங்க. உன் வாயில நல்ல வார்த்தை வராது. கவனிங்க, இதெல்லாம் உலகத்தில் சம்பவிக்க வேண்டியது. இது குளோபல் வார்மிங்க்கு அவங்க கொடுத்துருக்க ரிப்போர்ட். இது ரஷ்யா உக்ரைன் வார் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்தது. ரஷ்யா உக்ரைன் வார் ஆரம்பித்த பிறகு குளோபல் வார்மிங் இன்னும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அவங்க குண்டு போட்டதுலேருந்து இப்போ 2 டிகிரியை தாண்டிருச்சாமா. சரி, இதெல்லாம் இவ்வளோ தூரம் இருக்குதே, இவ்வளோ உண்மையானா இவ்வளவும் ரிப்போர்ட் இருக்கு, இவ்வளோ உண்மை, எல்லாம் 100% கரெக்ட். எல்லாமே அவங்க கொடுத்த ரிப்போர்ட் தான். சரி, நம்ம ஆத்தென்டிகேட்டாக இன்னொரு ஆள் இருக்கிறார், அவரையும் கேட்டுருவோம். அவர் தான் நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், பில் கேட்ஸ்னு ஒருத்தர். அவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்களேன், அதுக்கு சவுண்ட் வைங்க. பணக்காரரான பில் கேட்ஸ் ஏற்கனவே 2015ஆம் ஆண்டே கொரோனா தொடர்பில் பல விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி இருந்தார். அதே போல மீண்டும் அவர் உலகம் என்னும் 2 மிக பேரழிவுகளை சந்திக்க இருக்கிறது என்பதை கூறி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். உலகின் பெரும் பணக்காரரான பில் கேட்ஸ் தற்போது உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கும் கொரோனா வைரஸ் குறித்தான சில விஷயங்களை கடந்த 2015ஆம் ஆண்டில் உலக நாடுகளை எச்சரிக்கை விடுக்கும் விதமாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் எதிர்காலத்தில் நாம் சந்திக்க இருக்கும் 2 பேரழிவுகள் குறித்து பில் கேட்ஸ் தற்போது மீண்டும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் வெரிடேசியம் என்னும் பிரபல யூடியூப் சேனலில் டெரிக் முல்லர் என்பவரிடம் சமீபத்தில் கலந்துரையாடியுள்ளார் பில் கேட்ஸ். தன்னுடைய தீர்க்க தரிசனத்தை அவர் விரும்பவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். ஆனால் 5 ஆண்டுகளுக்கு முன்பே எப்படி கொரோனா வைரஸ் வரும் என கணித்தீர்கள் என்று டெரிக் முல்லர் கேட்டபோது, சுவாச வைரஸ்கள் ஒவ்வொன்றாக தோன்றுகின்றன, இவை மிகவும் ஆபத்தானவை. எபோலா போன்ற தொற்றுக்காக நீங்கள் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கும் போதே பிறருக்கும் பரவி விடுகிறது என்று தெரிவித்துள்ளார். மனிதர்கள் இன்னும் தயாராகாத வேறு ஏதாவது பேரழிவுகள் வரப்போகிறதா என்ற கேள்விக்கு பதிலளித்த பில் கேட்ஸ் 2 பேரழிவுகள் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். முதலில் பருவநிலை மாற்றம். கொரோனாவில் இறந்தவர்களை காட்டிலும் ஒவ்வொரு ஆண்டும் இனி பருவநிலை மாற்றத்தால் கூடுதலான உயிரிழப்புகள் ஏற்படும். அடுத்த பேரழிவை பற்றி பேசுவதை மக்கள் விரும்பவே மாட்டார்கள் என தெரிவித்தார். உயிர் சேதத்தை கொரோனாவில் இறந்தவர்களை விட
அதிகமானோர். கொரோனாவில் எவ்வளோ பேர் சேர்த்துருக்காங்க தெரியுமா? அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் சொல்றாரு, 2ஆம் உலக யுத்தத்தில் மரித்தவர்களை விட கொரோனாவில் அதிகமாக மரிச்சிருக்கிறாங்க. இப்போ வரப்போற குளோபல் வார்மிங்ல இதை விட அதிகமாக மக்கள் சாவாங்க. சரி, இந்த குளோபல் வார்மிங்ல இருந்து இப்படி பூமி எரியும் போது ஜனங்க தப்பிக்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னு பைபிள் சொல்லுது. 6வது முத்திரையில் அது இருக்கு, அதை வாசிங்க. இப்போ இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு பார்த்துட்டு முடிச்சிருவோம். 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம். பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் சுயாதீனரும் அடிமைகள் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலையிலும் ஒளிந்து கொண்டு. இவங்க எல்லாம் போய் எங்க ஒளிஞ்சுப்பாங்களாம்? பர்வதங்களின் குகைகளிலும் மலையோடைய குகையிலையும் கண்மலையிலும் போய் என்ன பண்ணுவாங்களா? ஒளித்து கொண்டு. 2500 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள்ல இருக்கு. இப்போ இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க எல்லாரும் கேட்டீங்கன்னா, அத்தனை பேரும் பின்னாடி தெரிஞ்சு பாருங்க, இந்த மாதிரி அழிவின் நாளுக்கென்று ஒவ்வொருத்தரும் பின்னாடி தெரிந்து பாருங்க, இந்த மாதிரி மலைக்கு அடியில பெரிய பெரிய குகைகளை உண்டாக்கி இருக்கிறாங்க. பெரிய பெரிய குகைகள் உண்டாக்கி ஒரு குகையிலையும் 10,000 பேர் 20,000 பேர் தங்குற மாதிரி 100 குகைகள் 2000 குகைகள் 3000 குகைகள் உருவாகி இருக்கிறாங்க. உள்ளுக்குள்ள எல்லா வசதிகளும் ரெடியா இருக்குது. இது குளோபல் சீடு வால்ட்னு சொல்லி உலகத்தில் இருக்கிற எல்லா மரம் செடி கொடியினுடைய விதையும் கொண்டு போய் பத்திரப்படுத்தியாச்சு. நோவா பேழைக்குள்ள மிருகங்களை வச்சா மாதிரி இவங்க கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஏன்னு கேட்டால் குளோபல் வார்மிங்ல எல்லாம் எரிஞ்சிருச்சுன்னா திருப்பி உருவாக்குறதுக்குன்னு சொல்லி கொண்டு போய் வச்சாச்சு. எல்லா மனுஷங்களும் பதுங்கி இருக்கிறதுக்கான அண்டர் கிரவுண்ட் காரியங்களை செஞ்சாச்சு. ஸோ வேதம் சொன்ன 6:15 வெளிப்படுத்தின விசேஷம் 100% நிறைவேறி விட்டது. அமெரிக்கா மட்டும் 100 அண்டர் கிரவுண்ட் சிட்டி உருவாக்கி இருக்கு. 100 அண்டர் கிரவுண்ட் சிட்டி. இதே மாதிரி ரஷ்யா உண்டாக்கி இருக்குது, சைனா உண்டாக்கி இருக்கு. எல்லாமே இந்த அண்டர் கிரவுண்ட் சிட்டிக்காக தான் உணவை பதுக்குறாங்க. இப்ப கீழே உள்ள மக்கள் சாப்பிட்றதுக்கு தான் இப்ப என்ன பண்றாங்க, உணவை பதுக்கி கீழே கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது உலகம் முழுக்க நடக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லா நாடும் ஆயத்தப்பட தொடங்கி விட்டது. கர்த்தர் சொன்னபடி எல்லாம் ரெடி. இப்போ வானத்திலிருந்து அக்கினி இறங்க போது, பூமியிலிருந்து அக்கினி வரப்போது. கர்த்தர் சொன்ன அடுத்த பெரிய பேரழிவு 7 வருஷம் கழிச்சு நடக்க போகுது. அந்த 7 வருஷம் கழிச்சு நடக்க போறதுக்கு இவ்வளவு ஆயத்தத்தை இவங்க பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதாவது இவங்களுக்கு 7 வருஷம் தெரியாது, இவங்க குளோபல் வார்மிங் வரப்போகுதுன்னு பண்றாங்க. அவங்க 2030க்குள்ள வந்துருன்ற ஒரு கணக்குல பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா இயேசு வரும் நாளாகிலும் நாளிகையாகிலும் பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவனும் அறியான். பைபிள்ல வருக 7 வருஷம் கழிச்சு இது நடக்குதுன்னு சொல்லுது. இந்த குளோபல் வார்மிங் பத்தி, நெருப்பு இறங்குறத பத்தி இருக்கு. அது வருகையிலிருந்து 7 வருஷம் கழிச்சு. இப்போ அதுக்கான ஆயத்தம் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்க ரெடியாக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா நமக்கு இனி காலம் செல்லாது. நமக்கு எல்லாமே ரொம்ப ஷார்ட் டைம் இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப ஷார்ட் டைம். இப்போ நம்முடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டா, இதெல்லாம் எதுக்கு ஆண்டவர் நமக்கு தெரியப்படுத்துறாரு? நோவா காலத்தில் இதே மாதிரி பிரசங்கம் இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவான்னு இருக்கு. ஆனா வெறும் பிரசங்கம் இல்ல, அடையாளமும் இருந்துச்சு. என்ன அடையாளம் இருந்துச்சு? இப்போ யோசிச்சு பாருங்க. நோவா பேழையை கட்டுறாரு. பேழையை கட்டும் போது உலகத்தில் இருக்கிற எல்லா மிருகங்களும் ஜோடு ஜோடாக பேழைக்கு உட்பட்டன. நோவா போய் கூட்டிட்டு வரல. எல்லாம் எங்க வந்துச்சு? நோவா இருக்கிற இடத்துக்கு வந்துச்சு. இப்போ யோசிச்சு பாருங்க. மிருகங்கள் வகைகள் மட்டும் 10,000க்கு மேல இருக்குது. இப்போ 10,000க்கு மேல இதெல்லாம் ஜோடு ஜோடா வந்திருக்குது. அப்போ அவ்வளோ மிருகமும் ஒரு இடத்துல வருதுன்னா ஜனங்க பார்த்துருப்பாங்களா மாட்டாங்களா? ஜனங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இப்போ யோசிங்க. ஒரு 100 கரப்பாம்பூச்சி ஒரே இடத்துல இருந்தா நம்ம யோசிக்கிறோமா இல்லையா? ஏன் எல்லா கரப்பாம்பூச்சியும் ஒரு இடத்துல இருக்குது? எல்லா பறவையும் ஒரே பக்கமா பறந்தா நம்ம பார்க்குறோமா இல்லையா? ஏன் பறவை எல்லாம் பறக்குது? அதே மாதிரி ஒரு இடத்துக்கு, அதுவும் குறிப்பிட்ட ஒரு 300 அடி தான், இந்த இடத்துக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மிருகமும் ஜோடு ஜோடா வருது. இந்தியால இருந்து யானை வந்திருக்குது, ஆப்பிரிக்கால இருந்து யானை வந்திருக்குது, புலி வருது, சிங்கம் வருது, ஆடு வருது, மாடு வருது, எல்லாம் வருது. இது எவ்வளவு பெரிய அடையாளம் யோசிச்சு பாருங்க. பறவைகள் எல்லாம் பறந்து வந்துகிட்டு இருக்கு, எல்லாம் வருது, எல்லாம் பேழைக்கு உட்பட்டன. இதை பார்க்கும் போது யாருக்கு உணர்வு இல்லையாமா? ஜனங்களுக்கு உணர்வு இல்லையாமா? இது இப்ப இருக்கிறத விட பெரிய அடையாளம் அது. அதுக்கு சயின்ஸே தேவையில்லை. இதுக்காவது நம்ம எடுத்து ப்ரொஜெக்டர்ல எடுத்து போட்டு உங்களுக்கு எல்இடியில காட்ட வேண்டி இருக்கு. அதை எதுவுமே காட்ட வேணாம், நீ பார்த்தாலே தெரியும். அத்தனை பறவையும், மயில் பறந்து வருது, குயில் பறந்து வருது, கோழி நடந்து வருது, அத்தனையும் பறந்து ஒட்டு மொத்தமா ஒரு இடத்துக்கு வந்து சேருதுன்னா யோசித்து பாருங்க. ஜூல ஒரு 10, 20, 30 வகை மிருகத்தை பார்க்கறதுக்கே அவ்வளவு கூட்டம் வருது. 30,000 வகை 40,000 வகை ஒரு இடத்துக்கு வரும்போது ஜனங்க எப்படி பார்த்துருக்கணும்?
இவ்வளவு நடக்குது, ஆனா ஜனங்களுக்கு மட்டும் என்ன இல்லையாமா? உணர்வு இல்லை. ஆண்டவர் சொல்றாரு அதே மாதிரி தான் இப்ப கர்த்தர் சொன்ன எல்லா அடையாளங்களும் துல்லியமாய் நடக்கிறது. வானத்தின் அடையாளங்களும் பூமிக்குரிய அடையாளங்களும் குளோபல் வார்மிங்ல இருந்து எல்லாம் தெரியுது. நீங்க ஆண்டவர்கிட்ட போயிட்டு எனக்கு தெரியாத ஆண்டவரே, அறிவிக்கிறவன் இல்லாவிட்டால் நான் எப்படி தெரிந்து கொள்வேன்னு காந்தாங்க மந்திரி மாதிரி கேட்டீங்கன்னா கர்த்தர் கேட்பாரு, செல்போன் எது நல்லா இருக்குன்னு பார்த்து வாங்க தெரியுது இல்ல, எது எத்தனை ஜிபி ரேம், எவ்வளவு ஸ்டோரேஜ், முன்னாடி கேமரா என்ன டிஸ்பிளே, பின்னாடி கேமரா எத்தனை பிக்சல், ஒரு கார் வாங்கறதுக்கு 10 இடத்துல ஏறி இறங்க தெரியுது, ஒரு புடவை வாங்கறதுக்கு 100 கடை ஏறி இறங்க தெரியுது. இதுக்கெல்லாம் இவ்வளவு ஏறி இறங்க தெரிஞ்ச உனக்கு என்னுடைய நாள் வருதுன்னு மட்டும் உனக்கு தெரியாதான்னு கேட்பாரு. கேட்க மாட்டாருன்னு நினைக்காதீங்க. வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 51வது வசனத்துல இருந்து வாசிங்க பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 54வது வசனத்தை வாசிங்க. 4ல இருந்து வாசிங்க. பின்பு அவர் ஜனங்களை நோக்கி மேற்கே மேகம் எழும்புகிறதை நீங்கள் காணும்போது மழை வரும் என்று சொல்லுகிறீர்கள், அந்தபடி ஆகுமா? அவ்வளோ கரெக்டா கால்குலேட் பண்ண தெரியுது இல்ல? மழை அப்படி பார்த்தா நல்ல மேகம் கருத்துக்கிட்டே வருது, மழை வரும், வருதா இல்லையா? வருது. அடுத்து தென்றல் அடிக்கிறதை நீங்கள் காணும்போது உஷ்ணம் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள். காத்து அடிக்குதுப்பா, நைட்டு ரொம்ப சூடா இருக்கும் போல சொல்ல தெரியுது இல்ல? அதே மாதிரி ஆகுதா? வாசிங்க. மாயக்காரரே, ஐயையோ, இதை நான் சொன்னா நீங்க திட்டுவீங்கல்ல, இதை நான் சொன்னா திட்டுவீங்கல்ல. ஏசுநாதர் சொல்றாரு, டேய் மாய்மாலக்காரனே, பூமியின் தோற்றத்தையும் டிஸ்கவரி சேனலையும் வானத்தின் தோற்றத்தையும் நேஷனல் ஜியோகிராபிக்கல் சேனலையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியும், உட்கார்ந்து டெய்லி பார்க்க தெரியுது இல்ல? இந்த காலத்தையோ எப்படி கரெக்டா இருக்கா? உட்கார்ந்து நேஷனல் ஜியோகிராபிக்கல் சேனல், டிஸ்கவரி சேனல், அனிமல் பிளானட், WWF, IPL, எவன் ஜெயிப்பான் எவன் தோப்பான், எந்த கட்சி ஆட்சிக்கு வரும் எந்த கட்சி ஆட்சிக்கு வராது, இவர் எவ்வளவு ஓட்டு வாங்குவாரு, இது தேரும் அது தேராது, எல்லாத்தையும் சொல்ல தெரிஞ்ச மாயக்காரனே, வாசிங்க. இந்த காலத்தையும் நிதானியமை இத மட்டும் உனக்கு தெரியாம போனது என்னன்னு கேட்கிறார். கேள்வி சூப்பரா இருக்குல்ல? நான் கேட்கலையாமா, ஏசுநாதர் கேட்கிறாரு. அன்னைக்கு யூதனை பார்த்த கேட்ட கேள்வி இன்னைக்கு சபையை பார்த்து கேட்பாரு. செல்போன் வாங்க தெரியுது, கார் வாங்க தெரியுது, மொபைல் வாங்க தெரியுது, சட்டையை எந்த சட்டை வாங்கணும் தெரியுது, லூயிஸ் பில்பி தான் வாங்குவேன்னு சொல்ற, இவ்வளவு தெரிஞ்ச டே மாயக்காரனே, இது மட்டும் தெரியுது? புடவையில எந்த புடவை வாங்கணும், எது வாங்கக்கூடாது, எந்த கலர் வாங்கணும், பிளவுஸோட இருக்கா பிளவுஸ் இல்லாம இருக்கா, இதெல்லாம் வாங்க தெரிஞ்ச மாயக்காரியே அப்படின்னு ஆண்டவர் கேட்பாரு. நான் கேட்டா நீங்க கோச்சிப்பீங்க, நான் ஏன் கேட்கிறேன்? அதான் நான் சொல்லுவேன், நாங்கெல்லாம் உங்களை பார்த்து ரொம்ப அன்பா பேசிட்டு இருக்கிறோம், நீங்கெல்லாம் எங்களை ஏமாத்துறீங்க. எனக்கு பதிலாக யோவான் சாணை எழுப்பி விட்டு அவங்களை என்னன்னு கூப்பிடுவாப்புல. சபையை ஒரு நாள் யோவான் சாணகிட்ட கொடுத்துட்டு, சார் ஒரு மெசேஜ் கொடுங்கன்னா அவங்களை என்னன்னு கூப்பிடுவாப்புல. டே விரியன் பாம்பு குட்டியே, சரி வேணாம், ஏசுநாதரை கூப்பிட்டு விட்டு அவர் என்ன பேசுவாரு? ஏ வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையே, கேட்பாரா மாட்டாரா? இவ்வளவு ரத்தம் சிந்தி சம்பாதிச்ச தன்னுடைய சொந்த ஜனத்தை பார்த்து கர்த்தர் கேட்கிற கேள்வி. நீங்க ஏமாற்ற முடியாது. யோவான் ஸ்நானகனுக்கும் இயேசுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. யோவான் ஸ்நானகன் வனாந்தரத்தில் பேசுவான், இயேசு ஊருக்குள்ளே பேசுவார். 2 பேருக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. கர்த்தர் சபைகளுக்கு நடுவிலே உலாவுகிறவர், உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நீ அவரை ஏமாற்ற முடியாது. இனி காலம் செல்லாது. விஞ்ஞானி கெடு விதிச்சிட்டான், அவன் டைம் சொல்லிட்டான். நம்ம ஆண்டவர் டைம் சொல்லலை. நம்ம ஆண்டவர் இன்னும் கிருபையாக இருக்கிறார். இன்னும் உன்னை மீட்க விரும்புகிறார். இன்னும் உனக்கு கர்த்தர் பாதுகாக்க விரும்புகிறார். கடைசி கட்டத்துக்கு பூமி வந்திருக்கிறது. எந்த நேரமும் கர்த்தருடைய வருகை சம்பவிக்கும். நமக்கு அழிவை பற்றி கவலையே கிடையாது. அது நடந்தாலும் சரி, நடக்கா விட்டாலும் சரி, அது நமக்கு இல்லை. அதுக்கு முன்னாடி சம்பவிக்க போகிற வருகைக்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்கிறோமா? அதுதான் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற கேள்வி. இதெல்லாம் வருகைக்கு பின்னாடி நடக்க வேண்டியது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், வருகைக்கு பின்னாடி நடக்க வேண்டியதுக்கே உலகம் இவ்வளவு ஆயத்தமாக இருக்குமானால், அதுக்கு முன்பாக நடைபெற போகிற வருகைக்கு நீங்களும் நானும் எவ்வளவு ஆயத்தப்பட வேண்டும்? அதுதான் ஆண்டவர் நமக்கு கேட்கிற கேள்வி. இந்த வருகையில் போறதுக்கு நான் என்ன செய்யணும்? 7 காரியங்கள் இருக்கு.
அதை மாத்திரம் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். நான் ஒரு 10 நிமிஷம் மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். 7 காரியங்கள் நீங்கள் செய்தால் வருகையில் போவது எளிது. முதலாவது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்க வேண்டும். இயேசு என் பாவத்தை மன்னிச்சாருங்கிற நிச்சயம் இருக்கணும். இல்லை நான்லாம் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன், நான்லாம் ரொம்ப வருஷமாக கிறிஸ்டின், 3 தலைமுறை கிறிஸ்டின், 4 தலைமுறை கிறிஸ்டின், எங்களுக்கெல்லாம் 150 வருஷம் பாரம்பரியம் இருக்குது, நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கோங்க. வசனம் சொல்லுது, என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். பிறந்த அத்தனை பேருக்கும் ரட்சிப்பின் அனுபவம்னு ஒன்று இருக்கணும். இருதயத்தில் விசுவாசித்து வாயில் அறிக்கை பண்ணணும். இயேசு என் பாவத்தை மன்னிச்சாருங்கிற நிச்சயம் இருக்கணும். அந்த நிச்சயம் இருக்குமானால் உனக்குள்ளே ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம்னு ஒன்று வரும். அது வந்திருக்க வேண்டும். இருக்கா? இல்லாவிட்டால் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் உள்ளத்தில் வாரும், என் பாவத்தை மன்னியும், உங்களுடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளும் ஒப்பு கொடுங்க. அப்போ நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். பல நேரத்தில் தாய் தகப்பன் ரட்சிக்கப்பட்டு வராங்க, ரட்சிக்கப்படாமல் கூட பிள்ளைகள் வந்துட்டு போயிட்டு இருக்கு. நாம் நினச்சிக்கிறோம் முழு குடும்பமும் ரட்சிப்பின் அனுபவத்தில் இருக்குன்னு. இல்லை, பல இடத்துல கணவன் ரட்சிக்கப்பட்டிருக்காரு, மனைவி ரட்சிக்கப்படலை. சில இடத்துல மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்கு, கணவன் ரட்சிக்கப்படலை. அதனால ரட்சிப்பின் அனுபவம் எல்லாருக்கும் வேணும். 2வது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்திருக்கு. வேற எந்த ஞானஸ்தானத்தையும் வேதம் சொல்லவில்லை. தண்ணீர்ல மூழ்கிற ஞானஸ்தானம் தான் ஞானஸ்தானம். நான் குழந்தையிலே எடுத்துட்டேன், சின்ன வயசுலேயே கொடுத்துட்டாங்க, ஒரே ஞானஸ்தானம் தானே, அதுக்கு வேற இன்னொன்று எடுக்கணுமா? ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம் தான் ஞான ஸ்நானம். ஞானம் எப்போ வரும்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் நீதிமொழிகள் 1:7 சொல்லுது. எப்போ கர்த்தருக்கு பயப்படுவோம்? தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்போ ஞானஸ்தானம் எப்போ எடுக்கணும்? தீமை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து இனி பாவம் செய்ய மாட்டேன்னு அறிக்கை செய்து பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர்த்தெழுதல். இதுக்கு பேர் தான் ஞானஸ்தானம். இந்த ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறீங்களா? எடுக்காவிட்டால் எடுத்தே ஆகணும். இல்லாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு வசனம் சொல்லுது. சிலர் கேட்பாங்க, கள்ள ஞானஸ்தானம் எடுத்தானா அப்படின்னு கேட்பாங்க. கள்ள ஞானஸ்தானம் எடுத்தானான்றது முக்கியம் இல்லை, பக்கத்தில் தொங்குற இயேசுநாதர் எடுத்திருக்கிறார், அதனால எடுக்கணும். நீ ஏன் கல்லனை பார்க்குற? ஒருத்தர் வந்து என்ன கேட்டார், ஐயா கள்ள ஞானஸ்தானம் எடுத்தானா? கள்ள ஞானஸ்தானம் எடுத்தல, நீயும் கல்லனா தான் எடுக்காத, நல்லவனா இருந்தா எடு. போனவர் தான் அதுக்கப்புறம் ஆளை காணும். கவனிங்க, கள்ள ஞானஸ்தானம் எடுக்கவில்லை, அவன் பரலோகத்திற்கும் போகவில்லை. அவன் போனது பாரடைஸ், ஆவிகள் இளைப்பாறுகிற இடம். பரலோகத்துக்குள் பிரவேசிப்பதற்கு என்ன வேணும்? ஞானஸ்தானம் அவசியமாக இருக்கிறது. ஞானஸ்தானம் கண்டிப்பாக எடுக்கணும். 3வது, எபேசியர் 4:30 சொல்லுகிறது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கண்டிப்பாக பெற்றிருக்க வேண்டும். அவர்தான் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரைன்னு இருக்கு. சீல், நம்ம மேலே போட்டிருக்கிற சீல், இந்த சீல் இருந்தாதான் டேக் ஆஃபே ஆகுமா. நிறைய பேர் பரிசுத்த ஆவி இல்லைம்பாங்க. அதெல்லாம் ஆவியெல்லாம் இல்லைங்க, அவரெல்லாம் ஒரு ஆள் தத்துவம்லாம் இல்லை. எனக்கும் பரிசுத்த ஆவி இருக்கிறதுனால தான் நானே இப்படி இருக்கேன். பரிசுத்த ஆவியானவர் உண்டு. அவர்தான் சபையை நடத்துகிறவர், அவர்தான் சபையின் மூத்த போதகர். அவர் ஆள் தத்துவம் உண்டு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். அதெல்லாம் தாண்டி சொல்றேன், பரிசுத்த ஆவி இருக்கிறாருங்கிறதுக்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். எங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அதனால சொல்றோம், பரிசுத்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். சபையில் நடக்கிற கூட்டத்திலேயோ அல்லது நீங்கள் தனிப்பட்ட முறையிலேயோ ஜெபம் பண்ணும்போது வசனம் சொல்லுது, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். கண்டிப்பாக பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். 4வது, வேறுபாடுள்ள வாழ்க்கை. அப்போஸ்தலர் நடபடிகள் 2:40 சொல்லுது, மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள்னு இருக்கு. உங்களுக்கும் உலகத்துக்கும் என்ன இருக்கணும்? வேறுபாடு, டிஃபரன்சியேஷன் லைஃப். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதிருங்கள்னு ரோமர் 12:1 சொல்லு. இன்னைக்கு உலகம் சபைக்குள்ள வருது. ஒரு காலத்தில் சபை உலகத்துக்கு போய் உலகத்தை சபையா மாத்துச்சு. இன்னைக்கு சபைக்குள்ள உலகம் வந்து சபையை உலகமா மாத்திக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு எல்லா விதத்திலும் உலகம் சபைக்குள்ள வந்துருச்சு. ஒரு மூத்த போதகர் இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு எனக்கு பதில் சொல்ற மாதிரி என்னை திட்டி ஒரு போட்டிருந்தார். ஓ, உலகம் வருது உலகம் வருதுங்கிற, சபைக்குள்ள உலகம் வருயா? டிவி வருது, மானிட்டர் வருது, மைக் வருது, அப்போ இதெல்லாம் உலகம் இல்லையா? எனக்கு அவரை பார்த்தா பாவமா இருந்துச்சு. இன்னும் நம்ம என்ன சொல்றோன்றதே அவருக்கு புரியல. உலகம் என்பது பொருளில் இல்லை, உலகம் என்பது உனக்குள் இருக்கிறது. உனக்குள் உலகம் வரக்கூடாது. அன்னைக்கு எல்லாரும் கவுன் போட்டுக்கிட்டு இருந்தாங்க நீளமா, அதனால நம்ம இன்னைக்கு நீளமா அங்கேயா போட்டிருக்கிறோம்.
அன்னைக்கு எல்லாரும் வேஷ்டி கட்டியிருந்தோம், இப்போ நம்மளாம் வேஷ்டியாக கட்டியிருக்கோம். பேண்ட் வந்துச்சுன்னா உலகம் வந்துச்சுன்னு அர்த்தமா? இல்லை, அத உலகம் இல்லை, உலகத்தினுடைய சிந்தனை உள்ள வருது. அதான் நேத்து சொன்னேன், உலகம் சொல்லுகிறதை சபை சொல்லக்கூடாது, சபை சொல்லுகிறதை உலகத்தால் சொல்ல முடியாது. நான் சொல்றது புரியுதா? உலகம் என்ன சொல்லுது? நீ பணக்காரனாவது எப்படி? உலகம் என்ன சொல்லுது? 100 வயது வாழ்வது எப்படி? உலகம் என்ன சொல்லுது? புகழ் அடைவது எப்படி? உலகம் என்ன சொல்லுது? அழகாய் இருப்பது எப்படி? இது எதையுமே சபை சொல்லக்கூடாது. ஏன்னா அதான் உலகம் சொல்லிருச்சு, அதுக்கப்புறம் இது சபை சொல்லணும். சபை சொல்றத உலகத்தால சொல்ல முடியாது. என்ன தெரியுமா? சிலுவை சுமப்பது எப்படி, நித்திய ஜீவனை சுதந்தரிப்பது எப்படி, பரிசுத்தமாய் வாழ்வது எப்படி, தேவனோடு கூட சஞ்சரிப்பது எப்படி, தேவனை போய் பார்ப்பது எப்படி, இதெல்லாம் சபை மட்டும்தான் சொல்ல முடியும், உலகத்தால சொல்லவே முடியாது. அதுக்கு தான் சர்ச். அப்ப இங்க வரும்போது நீங்க உலகத்தை எதிர்பார்க்க கூடாது. இங்க வரும்போதும் எப்படியாவது இந்த வருஷம் ஆண்டவர் என்னை 100 மடங்கு, உலகத்தான் ஒழுங்கா வேலை செய்யறான், ஆசீர்வதிக்கப்படுறானா இல்லையா? ஆசீர்வதிக்கப்படுறானா இல்லையா? நீங்க போய் பாருங்க, நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு உலகத்தார் ஒருத்தர் கொத்தனாரோ கார்பெண்டரோ கூப்பிட்டு பாருங்க, 9 மணி வேணா கரெக்டாக 9 மணிக்கு வந்துடுவார். வேலையை சொல்லி பாருங்க, கரெக்டாக செய்வார். நம்மால கூப்பிடுங்க, 9:30 தான் வருவான். வரும்போதே பிரைஸ் லார்ட் பாஸ்டர், நீங்க அவனை திட்டவே முடியாது. மறுநாள் காலையில் 7 மணி வேலைக்கு 9 மணிக்கு தான் வருவான். என்ன பிரதர் லேட்டு? ஆல் நைட் ப்ரேயர் போயிருந்தேன் பாஸ்டர். அப்புறம் வந்து நம்மகிட்டே சொல்லுவான், நல்லா தான் பாஸ்டர் வேலை பார்க்குறான், ஆனால் ஆசீர்வாதமே இல்லை, சோம்பேறி. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அது உலகத்தானா இருந்தாலும் சரி, ஆவிக்குரியவனா இருந்தாலும் சரி. அதை தேடி இங்கே வரக்கூடாது. அதே காரியத்தை நீங்கள் ஒழுக்கமாக வேலை செய்யுங்க, ஆசீர்வாதம் தானாக வரும். அந்த ஆசீர்வாதம் வேதனை இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் சபை உங்களுக்கு உதவி செய்யுது. உலகத்தான் நல்லா சம்பாதிக்கிறான், குடிச்சு செலவு பண்ணிடுறான். உலகத்தான் நல்லா சம்பாதிக்கிறான், ஏதோ ஒரு சாபம் போயிடுது. உலகத்தான் நல்லா சம்பாதிக்கிறான், வழக்கிலேயோ வியாதியிலையோ போயிடுது. ஆனால் உனக்கும் எனக்கும் அப்படி போகாதபடி கர்த்தரை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்குறார். ஆனால் உழைக்கணும். இங்கே பிரச்சனை என்ன தெரியுமா? இங்கே நம்ம ஆளு உனக்கு சொல்லிக் கொடுக்கும்போதே தப்பா சொல்லி கொடுத்துட்றான். உலகத்தான் என்ன செய்யறானா? உலகத்தானுக்கு என்ன? லாட்ரி சீட்டு சுரண்டுனா வரும். அதே மாதிரி இங்கேயும் சொல்லி கொடுத்துறான், நீ ஒன்றும் செய்வானா, கிளைம் மட்டும் பண்ணு. எப்படி கிளைம் பண்ண வரும்? உழைக்காம. நீங்க ஒருத்தர் சொல்லி கொடுக்குறாரு, ஒரு கார் மேல கை வச்சு நீ ஜோம் பண்ணு, கர்த்தர் அந்த காரை உனக்கு தராரா இல்லையாப்பா. நான் சொன்னேன், தரமாட்டார். ஏங்க அப்படி சொல்றீங்க? நீங்க எப்ப பார்த்தாலும் தப்பா பேசுறீங்க. இல்லடா, அது அவன் காரு, எப்படி உனக்கு தருவாரு? ரோட்ல ஒரு கார் இருக்கு, அதே மாதிரி எனக்கு வேணும்னு கேட்டா கூட நியாயம். ஆண்டவரை இந்த மாதிரி எனக்கு ஒன்று தாங்கன்னு சொன்னா கூட நியாயம். அந்த காரை கை வச்சு இதை எனக்கு கர்த்தர் தந்ததுக்காக சோத்திரம். எப்படி தருவாரு? அது அவன் கார் இல்லையா? அது எப்படி தருவாரு? அடுத்தவன் பொருள் மேல் இச்சையா அது இருப்பாயின் இல்லை, அது கூட பரவாயில்ல. அந்த ஆள் காரை நிறுத்திட்டு போயிருக்கான், நிழல்ல உள்ள மனைவி பிள்ளையை வச்சுட்டு போயிருக்கான். இப்ப நீ ஜோம் பண்றியா, எது இதெல்லாம் கிடைக்கும் உனக்கு? லூசு பயிலோ. அதே பையன் அவன் பையனுக்கு சொல்ல, தம்பி நீ படிக்க வேண்டாம், கிளைம் பண்ணு, நான் 100 எடுப்பேன், நான் 100 எடுப்பேன், நான் 100 எடுப்பேன்னு சொல்லிக்கிட்டே இரு. மார்க் 100 வருமா? அது மட்டும் சொல்ல தெரியுதுல்ல, படிக்காம எப்படா வரும்? அதே மாதிரி வேதத்தில் சொன்னதை கை கொள்ளாம எப்படா ஆசீர்வாதம் வரும்? நான் சொன்ன இந்த வார்த்தைகளின்படி நீ செய்தால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் சொல்றார். இந்த கிரேஸ் டாக்டரின் ஹைப்பர் கிரேஸ் உன்னை கொண்டாந்து உன்னை ஏமாத்துறான், சோம்பேறி ஆக்குறான், ஆவிக்குரிய சோம்பேறி ஆக்குறான் உங்களை. இதுதான் இன்னைக்கு வேறுபாடு உள்ள வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். உலகத்தை அப்படியே கொண்டாந்து உன் மைண்ட்ல திணிக்கிறான். அதுதான் உலகம். உலகத்தான் என்ன ஆசைப்படுறானோ உன்னை ஆசைப்பட வைக்கிறான். உன்னுடைய ஆசை இதல்ல, கீழானவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள், பிதாவின் வலது பாரசத்தில் உள்ள மேலானவைகளை நாடுங்கள். நீங்க அதை கேளுங்க, இங்க என்ன தேவையோ அதை கர்த்தர் உங்களுக்கு தானா தருவார். நமக்கு இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, ஆண்டவர் தெளிவா சொல்லி வச்சிருக்கிறார். இது கொஞ்ச காலம், முடிவுக்கு வரும். நாம் நித்தியமாய் அங்கே இருக்க போகிறோம். 5வது, சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. யூ மஸ்ட் ப்ரீச் காஸ்பல். நீங்க சொல்லாவிட்டால் உங்களுக்கு ஐயோ. நீங்க சரியா ரட்சிக்கப்பட்டீங்கன்னா சுவிசேஷம் தானா சொல்லுவீங்க. ஏன்னா அந்த ரட்சிப்பின் அனுபவம் இருக்குல்ல,
அது ஒரு விதமான சந்தோஷம். அதை வச்சுக்க சொல்லாது, யாருக்கிட்டையாவது சொல்ல சொல்லும். அப்படி சொல்ல தோணுனாதான் நீ ரட்சிக்கப்பட்டிருக்க முழுசான அர்த்தம். நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் சபைக்கு போறேன், நான் போறதும் தெரியாது வர்றதும் தெரியாது, நான் பாட்டு கடைசி பெஞ்சில் போய் உட்காருவேன், கடைசி பிரேயர்ல யாருக்கும் தெரியாம ஏஞ்சி வந்துடுவேன். இதே மாதிரி உங்க வீட்டில் சொல்லுங்க பார்ப்போம். நான் வீட்டுக்கு போறது என் மனைவிக்கு தெரியவே தெரியாது, அவள் தூங்கின பிறகு போவேன், முழிக்கிறதுக்கு முன்னாடி ஏஞ்சி வந்துடுவேன். அப்புறம் என்ன கேட்பாங்க, நீ எதுக்குடா வீட்டுக்கு வர கேட்பாங்களா இல்லையா? அதே கேள்வி ஆண்டவர் கேட்பாரா இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் சபைக்குள்ள எந்த பிரயோஜனமும் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீ பரலோகத்திற்கு போகும்போது உன் கூட 2 தான் வரும். ஒன்று உன் ஆத்மா, இன்னொன்று நீ சம்பாதிச்ச ஆத்மா. வேற எதுவுமே வராது. நீங்க வச்சிருக்கிற நகை, நட்டு, போல்ட்டு, ஸ்க்ரூ டிரைவரு, ஸ்பேனரு, உங்க அம்மாவுக்கு அவங்க அம்மா கொடுத்த புடவை, எங்க அம்மா சாகும்போது சங்குல பால் ஊத்துறாங்க அந்த சங்கு. நிறைய பேர் இந்த பரணையிலாம் ஒரு பெரிய இரும்பு டப்பா ஒன்று வச்சிருப்பான், எடுத்து பாருங்க, அதில் என்னென்னமோ இருக்கும். சில ஆள் கட்டிலுக்கு அடியில் நிறைய போட்டு வச்சிருப்பான். அதில் போய் பாருங்க, ஒரு குப்பை குளமாக இருக்கும். அந்த அம்மா பெருக்கும் போது கேட்கும், ஏப்பா இதெல்லாம் தூக்கி போட்டலும் கை வைக்காது. என்ன என்னைக்காவது யூஸ் ஆகும், என்னைக்கு பெட்டியில் ஆணி அடிக்கிறதுக்கா? வச்சுக்கோங்க, எல்லாம் வச்சுக்கோங்க, எதையும் வேணான்னு சொல்லலை. ஆனால் எதுவும் கூட வரவே வராது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அழிந்து போகிற உலக பொருட்களால் நண்பர்களை சம்பாதித்துக் கொள். எவ்வளோக்கு எவ்வளோ ஆத்மாதாயம் பண்ணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஆத்மாதாயம் பண்ணுங்க. அதுதான் நிரந்தர பொக்கிஷம், அதுதான் மேலே வரும், வேற எதுவும் மேலே வராது. 6வது, இயேசு வருவார் என்பதை ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கணும். ஏதோ 2 நாள் கூட்டம் வச்சாங்க, வருகையை பற்றி பேசினாங்க, நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வாரத்துக்கு இந்த ஜுரம் இருக்கும். வானத்துலேருந்து ஏதாவது நெருப்பு விடுற மாதிரியே இருக்கும். நீங்கள் பார்க்கும்போது திடீர்னு வானத்தில் ஒரு லைட் மாதிரி போச்சுன்னு வச்சுங்க, உடனே ஃபோன் பண்ணுவான், வானத்தில் பார்த்தியா அந்த பிரதர் எம்டி ஜெகன் சொன்ன மாதிரி ஒரு லைட்டு மாதிரி ஒன்று வந்துச்சு, என்னவோ முடிய போகுது. இது 1 வாரத்துக்கு இருக்கும். அதுக்கப்புறம் இடியே விழுந்தாலும் கவலைப்படாது. அப்படி இருக்கக்கூடாது. இது ஒரு சின்ன தீப்பொறி மாதிரி இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்குள்ளே போட்டிருக்கிறார். இது முடிவு பரியந்தம் இயேசு வர்ற வரைக்கும் இருக்கணும். ராத்திரி படுக்க போகிற ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே இந்த நாளில் உங்களுடைய வருகை இருக்குமானால் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். காலையில் எழுந்திருக்கும் போது, ஆண்டவரே இந்த நாளில் உங்களுடைய வருகை இருக்குமானால் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இது வருகைங்கிறது ரத்தத்தில் ஊறிடணும். ஏன்னா அதுதான் நம்ம டெஸ்டினேஷன். அதோட எல்லாமே முடிஞ்சிருச்சு. 7வது, கடைசியாக முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இந்த 6லும் கடைசி வரைக்கும் நிற்கணும். அடைந்த ரட்சிப்பு, எடுத்த ஞானசானம், பெற்ற அபிஷேகம், வாழ்ற வேறுபாடுள்ள வாழ்க்கை, சொல்ற சுவிசேஷம், விசுவாசிக்கிற வருகை, இந்த 6லும் முடிவு பரியந்தம் நிற்கும் போது நீங்கள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய வருகையிலே பிரவேசிப்பது எளிது. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் வெகு சீக்கிரம் வரப்போகிறார். இனி காலம் செல்லாது. கர்த்தர் வாசப்படியில் தான் நிற்கிறார். எந்த நேரமும் கர்த்தருடைய வருகை சம்பவிக்கும். அல்லேலூயா.